என்னன்னா நம்ம வந்து இந்த பக்கம் திரும்பிட்டு இருக்கோமா, தேவன் வந்து அந்த பக்கம் திரும்பிட்டு இருக்காருமா. அது அந்த பக்கம் நம்ம பார்க்கணுமாமா. நம்ம இங்கே இது மோஸ்ட்லி இப்படி திரும்ப மாட்டேன் நான். கொஞ்சமா வந்து இங்கே திரும்புன்னு சொல்லி நான் சொன்னா கூட திரும்ப மாட்டேன். அது என்ன பண்ணுவாரா, பக்கத்துல வந்துருவாரம்மா. பக்கத்துல வந்து ஒரே ஷாட்ல திரும்பினாலும் நான் தேவனை வந்து டவுட் பண்ணிடுவானா. ஆனா மெதுவா கொஞ்சமா அப்படியே கையை பிடிச்சா அப்படியே இந்த பக்கம் பாரு, அங்க பாரு, இந்த மாலை தெரியுதா, லைட்டா இப்படி திரும்ப, இப்படி திரும்ப, ஓகே இங்கே பாரு ஒரு கல் இருக்கு பாரு, வேற எதாவது காட்ட சம்மந்தம் எல்லாமே அப்படியே அவங்க கல்லை பார்க்குற மாதிரி நான் அப்படி பார்த்து அதே மாதிரி வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா 360 டிகிரிஸ் திரும்பிடுவானா. அவர் எங்க பார்த்துட்டு அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போறான். அது அது மாதிரி தான் வந்துட்டு இப்போ வந்து லால இருந்து கிரேஸ் வந்து கிரேஸ் வியூ போயிட்டு இருக்கோம். ஓகே, நான் இப்போ சொல்ல வந்து என்னன்னா, பேக்ஸ்ட் க்ரூ வந்து ஒரு கதை சொல்லுவாருங்க, சூப்பர் கதைங்க அது. என்ன மேட்டர்னா, உண்மையில ஒரு சின்ன பொண்ணா, அந்த பொண்ணுக்கு வந்துட்டு இது அதுன்னா அந்த ஸ்வெட்டர் பின்னுவாங்கல்ல, ஸ்வெட் வந்து எங்கள் பாட்டிலாம் வச்சுருப்பாங்க. அந்த எஸ்டேட்லலாம் வந்துட்டு இவங்க ஸ்வெட்டர் பின்னுறதுக்கு ரெண்டு பெரிய ஊசி மாதிரி இருக்கும். அந்த இந்த இந்த நீடல்னுவாங்க, நீடல்லாம் ஊசி மாதிரி இருக்காது. அது பெரிய பார்த்துருப்பீங்களா, உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. நீலகிரியில் ஸ்வெட்டர் பிரிண்டர்னு வச்சுருப்பாங்களே ரெண்டு இது, அதை வச்சு பின்னிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு அதை வச்சுட்டு பின்னுவாங்க. அந்த மாதிரி இது வந்துட்டு என்னன்னா, அந்த பொண்ணு ஒரு சின்ன பொண்ணாகும், அது வந்து பின்னிட்டு இருந்துச்சாமா. அது பின்னிட்டு வந்து கார்பெட் வியூ பண்ணிச்சாமா. கார்பெட் பெரிய கார்பெட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வியூ பண்ணிச்சான். பண்ணும்போது அந்த கார்பெட்டில் அதை போட்டிருக்க ஒரு முடிச்சும் தப்பாமா. ஓகேங்களா, ஒரு முடிச்சும் தப்பான். அது போட்ட ஃபர்ஸ்ட்ல இருந்து அதை ஊசி பிடிச்சதுல இருந்து உள்ள கோத்துதுல இருந்து அது போடுற டிசைனு தப்பாமா. எப்படி போட்டாலும் கார்பெட் வராமா. ஓகேங்களா, அது வந்துட்டு என்ன அசிங்கமான ஒரு ஃபினிஷ் தான் வருமாமா. ஏன்னா வந்து அது வந்து குழந்தை, ஒரு சின்ன பொண்ணு. ஓகேங்களா, ஆனால் தெரியாது, அது மெச்சூரிட்டிலாம் அனுபவம்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் ஆசை மட்டும் இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா இருக்குது, நான் ட்ரை பண்ண சொல்லிட்டு என்ன பண்ணுதான் உட்காந்து பண்ணிட்டு இருக்குதாம்மா. பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் ஒருத்தர் வராராமா, ஆப்போசிட்ல ஒருத்தர் வராராம். அவர் என்ன பண்றாராம், அந்த நூலுடைய அடுத்த எண்டை எடுத்து, இது இந்த பக்கம் பின்னதுல அதே நூல் தான், அந்த நூலுடைய அடுத்த எண்ட் எடுத்து இவர் இந்த பக்கத்துல இருந்து பின்னிட்டு வர்றாராமா. அது லெஃப்ட்ல இருந்து ரைட் அந்த பொண்ணு பின்னிட்டு வருது, இவர் ரைட்ல லெஃப்ட் பின்னிட்டு வர்றாராமா. பின்னிட்டே வராங்க. ரொம்ப நாள் ஒர்க் பண்றாங்க, டெய்லி உட்காருவாங்க பின்னிட்டே வர. அவர் வந்து கரெக்டே பண்ண மாட்டார். அந்த பொண்ணை வந்து நீங்க தப்பா பின்னுறீங்க அது சொல்ல மாட்டாருமா. இவருக்கு வேலையை பார்ப்பார், ஒரே கார்பெட் தான் இவருக்கு பின்னிட்டு வருவாராம், அது பின்னிட்டு இருப்பாராம். கடைசியில் பார்த்தீங்கன்னா பல மாதம் பின்னாங்களாமா, ஒன்றை பின்னிட்டே இருந்தாங்களாமா உட்காந்துட்டு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அதை முடிச்சிட்டாங்க, கார்பெட்டை முடிச்சிட்டாங்களாம். ஒரு மர்ச்சன்ட் வந்து பார்த்தானாமா, வாங்கலான்னு சொல்லிட்டு. வாங்க, உலகத்துல இந்த மாதிரி கார்பெட்டை பார்த்ததில்ல, சரியான கார்பெட் எப்படிங்க பின்னீங்க, எவ்வளோ பெரிய நுணுக்கங்கள் இதில் இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது கார்பெட்டில். இந்த மாதிரி டிசைனை வந்து சாதாரண ஒரு மனுஷனால் பின்ன முடியாது. இது பின்னாடி பெரிய வேற லெவலில் ஒரு ஆர்கிடெக்சர் இருக்குது, வேற லெவலில் ஒரு டிசைன் இருக்குது. அந்த டிசைனை வந்துட்டு கார்பெட்லேயே தேர்ந்து அப்படி இது பண்ணவனால மட்டும்தான் அது பின்ன முடியும்னு சொல்லிட்டு பல கோடி ரூபா எடுத்து கொடுத்து வாங்கிட்டு போயிட்டோம். ஓகேங்களா, இதுல என்ன பியூட்டி அப்படின்னாக்கா, அந்த பொண்ணு போட்ட ஒரு முடிச்சும் தப்பான முடிச்சுக்கு ஏற்ற கரெக்டான முடிச்சு இந்த பக்கம் போட்டே வந்துடுறாமா. எப்படி போட்டால் அது கரெக்டாகும்னு, நீ பண்ற தப்பு எப்படி போனா கரெக்டாகும்னு சொல்லி வந்து அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணாராமா. எண்ட்ல பார்த்தீங்கன்னா இவர் ரெண்டு பேரும் சேர்ந்து வேற லெவலில் கலக்கிட்டாங்க. ஆனா இவர் பண்ணது எல்லாமே கரெக்டாக, அந்த பொண்ணு பண்ணது எல்லாமே தப்பு. ஓகேங்களா, ஆனா ப்ராடக்ட் வந்து வேற லெவலு. ஓகேங்களா, கேட்டதுக்கு வந்து நாங்கள் ரெண்டு பேரும் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாராமா. கிரெடிட் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்தா இணைஞ்சுதான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டாராமா. இது எதுக்கு சொல்ல வராரு அப்படின்னாக்கா, மனுஷன் பண்ற அத்தனை தப்புக்கும் பின்னாடி வந்து பிதா வந்து அவர்தான் அந்த கிராண்ட் கார்பெட் வியூவர்ன்றாங்க. கிராண்ட் கார்பெட் வியூவர் தான் வந்து பிதாவாமா. மனுஷன் பண்ண அத்தனை தப்புக்கும் கரெக்டான முடிச்சு போட்டே வந்தான் அந்த பக்கம். ஓகேங்களா, தியாலஜியன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, இப்போ கரெக்டான முடிச்சு போட்டுட்டே வந்ததுனால இப்போ எப்படி ஆச்சுன்னா, இவன் வந்து மகா மோசமான முடிச்சுகள்ல இவனுக்கு போட்டானுங்க. அதாவது மனித குலம் மேன்கைண்ட் போட்டிருக்குது. ஆனா அதுக்கு உரிய கரெக்டான முடிச்சு அவர் அந்த பக்கம் போட்டு என்ன பண்ணிட்டாருன்னா ரெடி பண்ணிட்டாரு. ஓகேங்களா, ரெடி பண்ண உடனே இப்போ அது ஒரு தேர்ட் பார்ட்டியா வெளியே இருந்து பாக்குறான் இல்லையா, மர்ச்சன்ட் பாக்குறான் பாத்தீங்களா, அந்த மாதிரி தேர்ட் பார்ட்டியா அதை வியூ பண்ணும்போது, காஸ்பிள வியூ பண்ணும்போது இந்த தப்பான முடிச்சுக்க காரணமும் இந்த பிதா தான் அப்படின்னு யோசிச்சிடுறோமா. புரியுதுங்களா, என்ன பாயிண்ட் வந்து இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்றதுலே. அதாவது இப்போ நான் காஸ்பிள சொல்றேன் பாருங்களேன். இப்போ நம்ம காஸ்பிள பார்க்கும்போது பிதாதான் வந்துட்டு பேக்ரவுண்ட்ல வந்துட்டு குழந்தைய கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுறாரு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா. ஏன்னா யூதாஸ் தான் கொலை பண்றாரு, அமைதியா இருக்காரு, சைலண்டா இருக்காரு. இவங்கெல்லாம் கொலை பண்ண வரும்போது சைலண்டா இருக்கிறாரு, இயேசுவை கொலை பண்ணும்போது சைலண்டா வர்றாரு, எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு எண்ணம் வரும் இல்லையா. அது இவர் தான் தோண்டி விட்டு கடைசியில் இவரே மறிக்க வச்சு இப்படிலாம் பண்றாரு அப்படின்ட்டு இல்லைன்றாங்க.
இந்த கார்பரேட் ஸ்டோரி அவங்க கொண்டு வராங்க. சான்ஸே இல்லைங்க. தியாலஜி ஐயோ வேற மாதிரி பேசிட்டானுங்க. அது கார்பரேட் ஸ்டோரி கொண்டா, அதாவது மனுஷன் போட்டு அத்தனை தப்புமா. இது எப்படி கொண்டாடுனா பவுல் வந்துட்டு எழுதலாம் பாருங்களேன். யூ வாண்டட் டு crucify the son of glory but God resurrected him. அதுதான் காசு பண்றாங்க. அது இவங்க போட்ட முடிச்சு தப்பான முடிச்சுங்க. கொலை பண்ணணும்னு போட்டிருக்காங்க முடிச்சு ஃபுல்லா தப்பா. அவங்க ரிசெக்ட் பண்ணிட்டாங்க. நம்ம தேர்ட் பார்ட்டியா பார்க்கும் போதுல இந்த முடிச்சு தப்பா போட்ட முடிச்ச காரணம் வந்து இந்த கிரேட் கார்பெட் வியூவர் நினைச்சிட்டோம். ஓகேங்களா? பாயிண்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்ன பாயிண்ட் கொண்டு வரேன்ட்டு. இவனுக்கு போட்ட தப்பு அந்த அளவுக்கு இவர் அதாவது நீ என்ன தப்புனா பண்ணு, எந்த எக்ஸ்டென்ட் வேணா அது தப்பு பண்ணு, ஆனா அது ரெடி பண்ணிடுவான்டா நான் சொல்லிட்டு ரெடி பண்றாரு. இறங்கி ரெடி பண்ணும்போது நம்ம என்ன யோசிக்கணும்னா இந்த தப்பை பண்ணவரே இவர் தானோ அப்படின்னு யோசிச்சுடுறோம். ஏன்னா அந்த அளவுக்கு இவருடைய இணைஞ்சிடுறாருங்க மனிதனோட. மனிதனுடைய உள்ள டார்க்னஸ்குள்ள இணைஞ்சு அவனை அப்படியே மீட்டு எடுத்து வெளியே வேற லெவல்ல வரும்போது என்ன யோசிச்சுறான்னா இதாதான் இது எல்லாத்துக்கும் காரணமோ, டார்க்னஸ்க்கு காரணம் பிதாதானா, அவர் தான் இவர் வந்து இவருக்கு ஏசு கிறிஸ்துவ சிலுவையில ஏத்துனாரோ, சைலண்டா வந்து அமைதியா இது பண்ற பிளான் போட்டாரான்னு. இல்ல பிளான் இவங்க தான் போட்டானுங்க. ஓகேங்களா? இவனு ரீசன்லாம் வச்சிருக்கானுங்க. எதனால அப்படின்னாக்கா, எதனால சிலுவையில் அடிக்கணும் அப்படின்னு கேட்கும்போது பதில் சொல்றானு பாருங்க. பதில் அது வந்துட்டு இவர் வந்துட்டு தேவனுடைய ஈக்குவலா வச்சிருக்கிறாரு. தேவன் இவர் பிதான்ட்டாரு. பதில் சொல்றானுங்க. இதனால அவன் அரைஞ்சிருக்கானுங்க. சிலுவையில் அதுக்கு அவன் ரீசன் வச்சிருக்கான். அவன் சும்மா ஒன்றும் இல்லை. தேவன் வந்து ஒரு பிதான்ட்டாரு அப்படின்னா இவர் தேவனோட ஈக்குவல்னு சொல்லிட்டாரு. அதனாலதான் சிலுவையில் அறையணும்னு சொல்றான் அவன். ஓகேங்களா? அதாவது இவனுக்கு அறையிறானுங்க. ஆனா இவர் உயிரோட எழுப்புறாரு. பிதா எங்க பிக்சர் வர உயிரோட எழுப்புறது பிக்சர்ல வராது. நம்ம நஷ்டம் வந்து இவரே அடிச்சுட்டு இவரே இவரோட எழுப்பிட்டாரு நஷ்டம். புரியுதுங்களா? போட்ட எல்லாம் முடிச்சு தப்பா போட்டது இவர் தான், ரெடி பண்ணது இவர் தான் நினைச்சிட்டேன். இல்லப்பா, ஹியூமனிட்டி தப்பா போட்டுச்சு, அத்தனை பாயிண்ட் தப்பா போட்டுச்சு. ஆனா அவர் அந்த அளவுக்கு நீட்டா ரெடி பண்ணதுல நம்ம குழம்பிட்டோம். எவன்ட தப்பா போட்டுதுன்ற அளவுக்கு குழம்பிட்டோம் நம்ம. ஓகேங்களா? இது வந்து சரியான ஒரு இதுங்க. ஒரு சரியான ஒரு படம் இது. தியாலஜி வந்து தியாலஜியன் இவர் பேர் என்ன பேக்ஸ்டர் இந்த எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. எல்லாம் அவர் சர்மன்ல கொடுக்குறாரு. வேற லெவல். அவர் வேற லெவல்ல பேசுவாரு. நான் அதை கொஞ்சம் ரொம்ப சிம்பிளிஃபையா புரியுற மாதிரி சொல்லியிருக்கேன். என்னன்னா சின்ன சின்ன டாபிக்ஸ் வசனம். அதாவது காட் சாக்ரிஃபைஸ் டு மேன். ஓகேங்களா? இந்த சாக்ரிஃபைஸ்ன்றது வந்து நம்ம வந்துட்டு மேன் சாக்ரிஃபைஸ் இன்டு காட் அப்படின்னு பேச, அதான் பழைய அண்டர்ஸ்டாண்டிங்கு. இல்லைல்லப்பா, இந்த மனிதனுக்கு தான் பலி தேவைப்பட்டது, அது தேவன் கொடுத்தாரு அப்படின்ட்டு இருக்கு. வசனம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்பாங்கல்ல. வசனம் எங்கன்னா லேவியராகம் 17:11, Leviticus 17:11. For the life of the flesh is in the blood, and I, Jehovah, bracketல I, Jehovah, had given it to you. அது மேனுக்கு சொல்றாரு. Upon the altar to make an atonement for your souls, for it is the blood that maketh atonement for the soul. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஜெகோவா தான் வந்து மனுஷனுக்கு சாக்ரிஃபைஸ் கொடுக்குறாரு. லேவியராகம் Leviticus 17:11. அப்போ யாருக்கு இது தேவைப்பட, யாருக்கு கொடுக்குறாங்கன்னா யெகோவா மனிதருக்கு கொடுக்குறாரு. நெக்ஸ்ட் Deuteronomy 32:37. காட் டிட் நாட் டிமாண்ட் சாக்ரிஃபைஸ் அப்படின்றது Deuteronomy 32:37. தமிழில் வந்து சரியா மொழிபெயர்க்கலன்றாங்க, இங்கிலீஷில் காட்டாது. என்னன்னா, and he shall say, where are their gods, their rock in whom they trusted, which did eat the fat of the sacrifice and drank the wine of the drink offerings. Let them arise and help you and be your protection. அதாவது என்ன சொல்றேன்னா, அந்த தேவர்கள் எங்க அவங்க வந்து உங்க சாக்ரிஃபைஸ்லாம் சாப்பிட்டாங்க, ஃபேட்டெல்லாம் சாப்பிட்டாங்க, வைனெல்லாம் குடிச்சாங்க, அது வந்துட்டு அவங்க எங்க இப்போ அவங்க வந்து உனக்கு போட்டு இது பண்ணட்டும் அப்படின்னு சொல்றாரு தேவன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் குடிக்கிறது இல்லை, இந்த பேகன் கார்ட்ஸ் அதெல்லாம் குடிக்கிறாங்க, நான் வந்துட்டு இந்த ஃபேட்டெல்லாம் சாப்பிட்றது இல்லை அப்படின்றாரு. ஓகே, தமிழில் இந்த வசனம் கேட்டா இருக்கு. இன்னொரு வசனம் அது நான் வரும்போது சொல்கிறேன். அதுக்கப்புறம் சங்கீதம் 50, ஓகேங்களா? அதில் வந்துட்டு சங்கீதம் 50 சொல்கிறாரு. அது வந்து எல்லாம் கேட்டில் என்னுடைய தான், ஓகேங்களா? எல்லா ஃபவுல்ஸ் ஆஃப் த மவுண்டன்ஸ், இந்த வைல்ட் பீஸ், த ஃபீல்ட்ஸ் ஆர் மைன். சங்கீதம் 50, 8, 9, 10, 11, 12, 13, ஓகேங்களா? சொல்லிட்டு சொல்கிறார், இஃப் ஐ வேர் ஹங்க்ரி ஐ வுட் நாட் டெல் தி, ஃபார் த வேர்ல்ட் இஸ் மைன் த ஃபுல்னஸ் தேர் ஆஃப். அப்படின்னா ஏன்னா நான் பசியாக தானே உங்கள்கிட்ட சொல்லணும், எனக்கு அவசியம் இல்லைடா, நான் உலகத்தில் எல்லாமே என்ன தான் ஆடு சாப்பிட்டுக்குவேன்றாரு. ஓகேங்களா? will I eat the flesh of the bulls or drink the blood of the goats அப்படின்னு கேட்குறாரு. இவ்வளோ நான் நினச்சிட்டு தானே அவர் தானே வழியிட்டு அவர் தான் நல்லா சாப்பிட்டு போயிடுறாருன்னு அவர் இப்போ கேள்வி கேட்குறாரு. நான் வந்துட்டு போய் புல்லுடைய ஃப்ளஷையும் பிளட் ஆஃப் கோட்ஸையும் நான் போய் குடிப்பேனா அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. இங்கெல்லாம் வந்து இது அப்படியே மாறுது, தியாலஜியாக மாறுது இந்த இடத்துல. அப்போ நீ குடிக்கிறது இல்லையா அப்படின்னு பதில் சொல்லணும். இதுதான் இது புரிஞ்சிருக்குது மேட்ரு. ஓகேங்களா? சங்கீதம் 50:13, சங்கீதம் 51 அதே தான் வருது. அதே இதில் க்ளீனாக சொல்கிறாரு. 51:16, ஃபார் தவ்
desirous not sacrifice, else would I give it. Thou delightest not in the burnt offering. அதாவது நம்ம தமிழ் ஏற்கனவே பேசினதுதான். நீங்க பலி கேட்டால் நான் கொடுத்துருவேன், ஆனால் உங்களுக்கு பலி எனக்கு உங்களுக்கு பலிலாம் உங்களுக்கு இது இல்லைன்றாருல, நீங்கள் அதெல்லாம் டிலேட் ஆகிறது இல்லை அப்படின்னு தாவீது சொல்கிறாரு. ஆனால் ஏன்னா தாய் தெரிஞ்சிருக்கு ஆண்டருக்கு எது தேவையில்லைன்ட்டு. நொறுகுண்ட இது கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாருல அந்த வசனம். சங்கீதம் 51:16-17 சும்மா குறிப்பிடுத்துக்கலாம், அவ்வளோதான். ஏசாயா 1, டு வாட் பர்பஸ் த மல்டிடியூட் ஆஃப் யுவர் சாக்ரிஃபைஸ் அன்டு மீ. ஏசாயா 1:11, டு வாட்ஸ் பர்பஸ் இஸ் த மல்டிடியூட் ஆஃப் யுவர் சாக்ரிஃபைஸ் அன்டு மீ, saith the Lord. I am full of the burnt offerings of rams and the fat of fed beasts, and I delight not in the blood of bullocks or of lambs or of the goats. ஆனால் எனக்கு இந்த ரத்தம் எனக்கு பிடிக்காதுடா, போதுண்டா அப்படின்ட்டாரு ஏசாயா 1:11. எரேமியா 7:21, thus saith the Lord of hosts, the God of Israel, add your burnt offerings to your sacrifice and eat meat. அது இதெல்லாம் எடுத்து சாக்ரிஃபைஸ் எடுத்து நீனே சாப்பிட்ரு அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் தமிழில் சரியாக மொழிபெயர்க்கலான்றாங்க. இங்கிலீஷில் மற்ற லாங்குவேஜ் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இதுதான் சரியான ஷாக்கு. இதில் என்னன்னா சரியான ஒரு இது போட்டிருக்காரு பாருங்க. 7:22, ஓகேங்களா. For I did not speak to your fathers or command them in the day that I brought them out to the land of the Egypt concerning burnt offerings or sacrifices. என்ன சொல்கிறேன்னா, உங்கள் பிதாக்கள்கிட்ட நான் வந்துட்டு பேர்ன்ட் ஆஃபரிங்கையும் சாக்ரிஃபைஸை பற்றி பேசவே இல்லை, பேசவும் இல்லை, ஆணையிடவும் இல்லைன்ட்டாரு. அப்படியே இங்கே ஒரு யூட்டர்ன் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா இந்த இடத்துல. நான் பேசலடா அப்படின்ட்டாரு எரேமியா 7:22. இது இங்கிலீஷில் படிச்சுப்பாங்க, கரெக்டாக இருக்குது. தமிழில் சரியாக மொழிபெயர்க்கலான்றாங்க. ஒரு ஐ டிட் நாட் ஸ்பீக் டு யுவர் ஃபாதர்ஸ் ஆர் கமாண்ட் தெம் இன் த டே தட் ஐ brought them out of the land of the Egypt concerning burnt offerings or sacrifice. அப்போ லேவியராகவும் கேள்வி கேட்குற அளவு ஆயிடுச்சு. நான் பேசலான்ட்டாரு, லேவியராகவும் கேள்வி கேட்க வேண்டியதாயிடுச்சு. எரேமியா 7:22, ஓகேங்களா. ஓகே, இது சில வசனங்கள் தான். போக போக நான் வந்துட்டு மற்ற இது நான் இது பண்ணுறேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஏற்கனவே அதை பேசிட்டேனான்னு தெரில, பட் என்னோட கூட பேசுகிறேன். என்னன்னா, இந்த பீனல் சப்ஸ்டியூஷன் அட்டான்மெண்ட் அப்படின்றது வந்துட்டு பிதா ஜனங்க மேலே கோமா இருக்காரு, இயேசு கிறிஸ்துவை அனுப்பி நம்மளுக்காக மறிக்க வைக்கிறாரு. நம்மளுக்காக மறிக்க வச்சதுக்கப்புறம் அவர் தான் மறிக்க வைக்கிறாரு. எப்படின்னா, சொந்த குமாரனை அடித்து நம்மளை அடிக்கணும், ஆனால் சொந்த குமாரனை அடிச்சிடுறாரு. அடிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, என்ன மனிதர்கள்லாம் மன்னிச்சிடுறாரு, ஓகேங்களா. அப்படின்றது பீனல் சப்ஸ்டியூஷன் அட்டான்மெண்ட். ஏன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நம்மளுக்கு போல சப்ஸ்டியூட்டாக இயேசு கிறிஸ்து வர்றாரு, இன்னொன்று நம்மளுடைய பெனால்ட்டியை அவர் செலுத்துறாரு. ஸோ அது பீனலில் வந்துடுது. அதனால பீனல் சப்ஸ்டியூஷன் அட்டான்மெண்ட் அப்படின்னு ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. 1500ஆம் நூற்றாண்டில் இதை ஃப்ரேம் பண்ணுறாங்க. அப்படின்னா 1500 1500 தான் இதை ஃப்ரேம் பண்ணுறாங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு 500 இயர்ஸ்க்கு மேலே இந்த மாதிரி ஒரு அட்டான்மெண்ட்டே இல்லை, புரியுதுங்களா. அப்படின்னா அவனுக்கு என்ன அட்டான்மெண்ட் பிலீவ் பண்ணாங்கன்னா, வேற அட்டான்மெண்ட் பிலீவ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்குமே இந்த அட்டான்மெண்ட்டை டோட்டலாக ரிஜெக்ட் பண்ணுற பெரிய கிறிஸ்டியன் கம்யூனிட்டிஸ் இருக்குது. நம்ம இந்த பெண்டகாஸ்டலிசம் வந்து இந்த அட்டான்மெண்ட்டுக்குள்ளே இருக்குது, இந்த அட்டான்மெண்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ அதனால நம்ம இதை பிலீவ் பண்ணிருக்கோம், இதுதான் காஸ்பல் நினச்சிட்ருக்கோம். இது இல்லை அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னாக்கா, நான் வந்துட்டு ஒரு HDFCயில் ஒரு 10 லட்சத்துக்கு நான் லோன் வாங்கியிருக்கேன் வச்சுக்கங்களேன். நான் என்ன பண்ணுறேன், ஒரு 10 வருஷத்துக்கு போட்டிருக்கிறேன் லோனு. நான் ஒரு வருஷம் நல்லா சின்சியராக கட்டினேன். ஒரு வருஷத்துக்கு மேலே கட்ட முடியல, ஏன்னா என்கிட்ட காசு இல்லை. இன்ட்ரெஸ்ட்டு நிறையா போயிட்டு இருக்குது. கட்டினதுலாம் அடுத்த வருஷம் வெறும் இன்ட்ரெஸ்ட் தான் கட்டிருக்கேன். எதுவுமே இது கட்ட வேண்டிய லோனே ஆரம்பிக்கல, பிரின்சிபல் அமௌண்ட்டே ஆரம்பிக்கல அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. கட்டவே முடியல. அப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் HDFC பேங்க்கிட்ட போய் கொஞ்சம் தலைவரையோடு சுற்றிட்டு இருக்கிறேன், ஏன்னா எனக்கு கட்ட முடியல அப்படின்ட்டு. அவன் என்ன பண்ணுறான், வரான் வீட்டுக்கு வந்து, இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிலாம் வச்சு அழுகி ட்ரை பண்ணுறான், மிரட்டுறான், குடுறான்றான். என்கிட்ட இருந்தால் தானே கொடுக்குறது, இல்லையே அப்படின்னு நான் உட்காந்துருக்கேன். எனக்கும் அவனுக்கும் பயங்கர தகராறு ஆயிடுது. என்னாலே கொடுக்க முடியல, அவன் மிரட்டிட்டு இருக்கிறான், இதை ஜப்தி பண்ணுறான், அதை பண்ணுறான்ட்டு இருக்கிறான், ஓகேங்களா.
பயங்கர இஷ்யூ ஆயிடுச்சு. எனக்கும் அந்த பேங்கை பார்த்தாலே எனக்கு கோபம் வருது, அவனுக்கு என்ன பார்த்தா மரண கடுப்பாக இருக்குது. இப்படியே போயிட்டு இருக்குது பல நாட்கள். த்ரெட்டன் பண்ணிகிட்டே இருக்கான். திடீர்னு ஒரு நாள் ஜேருவன் நாங்கள் வந்து வரீங்க வந்துட்டு பார்க்குறேன், என்ன மோஷன் என்ன என்ன எப்படி இருக்கீங்கன்னு. இந்த மாதிரி இல்லை, நான் இந்த மாதிரி கடன் வாங்கிட்டு கட்ட முடியல, அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படி அப்படின்னோடனே, அப்படியா சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக HDFC பேங்க்கில் என்னைய கூட நீங்களே போகிறீங்க. போயிட்டு மோஷி எவ்வளோப்பா கட்டணும் அப்படின்னு கேட்குறீங்க. அவர் ஏதோ இப்போ கட்டிருக்காரு சார், இன்னும் 10 லட்சம் கட்ட வேண்டியது சார் இருக்குது சார் அப்படின்னோடனே, சரி இன்னும் ஒரே செக்கில் 10 லட்சமாக எழுதி கொடுத்துட்றீங்க, எழுதி கொடுத்து என்னுடைய அக்கௌண்ட் செட்டில் பண்ணிடுறீங்க. இப்போ HDFC காரன் ஓகே, இப்போ எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு, எனக்கு HDFC பிரச்சனை இல்லை, சூப்பராக செட்டில் ஆயிடுச்சு. இப்போ HDFC காரன் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான், சார் மோஷி சார் எப்படி இருக்கீங்க, சொல்லுப்பா அப்படின்னு. நான் எப்படி இருக்கீங்க, நல்லா தான் இருக்கேன், சொல்லு அப்படின்ற கெத்தாக பேசுகிறேன். ஏன்னாக்கா நீங்கள் தான் கட்டிட்டீங்களே காசு எனக்கு பதிலாக. இன்னொன்று அவன் HDFC காரன் சொல்கிறான், நான் தான் ஜென்ரல் மேனேஜர் பேசுகிறேங்க. அண்ணா சொல்லுயா, யாராக இருந்தா சொல்லு அப்படின்ற. நான் ஏன்னா கட்டிங்களே அது வரைக்கும் நான் ஃபோன் எடுக்க பயப்படுவேன். நான் இப்போ வந்து நான் இப்படி பேசுகிறேன், இல்லை மோஷி சார் ஒரு குட் நியூஸ் அப்படின்றாரு. என்ன அப்படின்னு, நான் உங்களை மன்னிச்சிட்டேன் அப்படின்றாரு. நான் எர்ராஸ் இருப்பேன்றேன், என்ன மன்னிச்சிட்டியா, என்ன மன்னிப்பு அப்படின்றேன். இல்லை நீங்கள் 10 லட்சம் கட்ட வேண்டியது இருந்துச்சுல. ஆமாம், அது ஜேருவன் கட்டிட்டார் இல்லைங்களா அப்படின்னா. ஆமாம், அதனால நான் உங்களை மன்னிச்சிட்டேன். நான் கேட்பேன், ஐயோ அறிவு இருக்கியா மண்டையில் அப்படின்னு கேட்பேன். ஏன் அப்படின்னாக்கா, அவர் கட்டாத பட்சத்தில் என்னை மன்னிச்சாதான் அது பேர் மன்னிப்பு. ஓகேங்களா, கான்செப்ட் புரியுதுங்களா? அவர் 10 லட்சமே கட்டல, யாருமே கட்டல, எனக்கு சும்மா அவர் ஃபோன் பண்ணி நான் உங்களை மன்னிச்சிட்டேன் அப்படின்னா தான் அது பேர் மன்னிப்பு. அவர் தான் கட்டியிருக்காரு 10 லட்ச ரூபா. அதுக்கப்புறம் நீ என்ன மன்னிக்கிறது, நான் தான் உன்னை மன்னிக்கணும். நீ பண்ண ஃபோனுக்கு அதாவது ஒழுங்காக ஃபோனை வச்சுட்டு ஓடிடு, இல்லைன்னா வேற மாதிரி ஆயிடுவேன் அப்படின்னு நான் பேசுவேன். ஏன் அப்படின்னாக்கா, எப்போ ஒரு கிரயம் செலுத்தப்பட்டதோ அப்போவே மன்னிப்புக்கு அங்கே வந்து பேச்சு இல்லை. கிரயம் செலுத்தப்படவில்லை என்றால் தான் மன்னிப்புக்கே பேச்சு. ஓகேங்களா, இது எதுக்கு நான் சொல்கிறேன் இந்த எக்ஸாம்பிள் அப்படின்னாக்கா, இந்த ஒரு பீனியல் சப்ஸ்டியூஷன் அட்டான்மெண்ட்டை தான் நான் பிலீவ் பண்ணிட்டு இருக்கோம். பிதா கோமா இருந்தார், பிதா வந்து என்னை மன்னிக்க முடியாத சூழ்நிலை இருந்தார், எனக்கு பதிலாக ஒரு கிரயத்தை இயேசு கிறிஸ்து செலுத்தினாரு, அதனால பிதா என்னை மன்னிச்சிட்டாரு அப்படின்றது பீனல் சப்ஸ்டியூஷன். ஆனால் லாஜிக்கலாக இயேசு கிறிஸ்து கிரயத்தை செலுத்தினார்னா பிதா என்னை மன்னிக்க முடியாது, ஏன்னா கிரயம் செலுத்தி ஆயிற்று. மன்னிப்பும் கிரயமும் will not go together. ஓகேங்களா, ஃப்ரீயாக அழிக்கப்படுறது தான் மன்னிப்பு. அப்படியா அப்படின்னா இந்த காஸ்பிள் அப்படின்னாக்கா, இல்லை காஸ்பிள் கரெக்டாக தான் இருக்குது, காஸ்பிள் கரெக்டாக தான் இருக்குது. நம்மளுடைய புரிதல், நம்மளுக்கு சொல்லி கற்பிச்சிருக்கிறாங்களா இப்படி தான் காஸ்பிளை பார்க்கணும், அதுதான் தப்பாக இருக்குது. புரியுதுங்களா? காஸ்பிள் கரெக்டாக தான் இருக்குது. நம்ம என்டையர் காஸ்பிளை நம்ம ஒரு கண்ணாடியை போட்டு பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அந்த கண்ணாடி தான் தப்பு. இப்போ நான் வருங்காலத்தில் வேற அட்டான்மெண்ட்ஸ் சொல்லும் போது இதே பைபிள் ஸ்டோரி மாட்ட மாதிரி, பைபிள் ஸ்டோரி அதே தான் இருக்கும், ஆனால் நம்ம கண்ணாடி மாறும்போது டோட்டலாக காஸ்பிள் வேறு மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இப்போ பீனல் சப்ஸ்டியூஷனில் பெரிய அடி எங்கன்னா, ஏசு கிறிஸ்து பிதா அடிச்சிட்டாரு, அதனால கிரயம் செலுத்தப்பட்டாயிற்று, அதனால அவரால் மோஷியை மன்னிக்க முடியுது அப்படின்னாக்கா அது பேர் மன்னிப்பே இல்லை. என்னதான் அடிச்சிட்டாரு, அப்புறம் எங்கே மன்னிக்கிறது அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஓகேங்களா, இது வந்து ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபெயிலியர் ஆஃப் பீனல் சப்ஸ்டியூஷன் அட்டான்மெண்ட் தியரி. இது வந்துட்டு 1500 இயர்ஸ்க்கு முன்னாடியே இந்த ஃபால்ட் இருக்கு, திஸ் ஃபால்ட்டி அட்டான்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்துட்டு லேமனாக இருந்ததுனால அவங்க வந்துட்டு ப்ரீஸ்ட் என்ன சொல்கிறாரோ அதுதான், அவங்க என்ன தியாலஜி ஃபாலோ பண்ணுறாங்களோ அதுதான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்குது. அது அப்படியே வந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படி வந்துருச்சு. ஓகேங்களா, பாஸ்ட் என்ன சொல்கிறாரோ அதுதான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி பல இதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் சயின்ஸ் இந்த காஸ்பிளை பார்த்தாங்க, அது எப்படி போயிட்டு இருக்குது, இது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு தெரியாது, நம்ம அதை படிக்கவும் இல்லை. ஓகேங்களா, ஸோ இந்த அட்டான்மெண்ட்டில் இப்படி பிலீவ் பண்ணால் என்னையா ப்ராப்ளம், என்ன உடுப்பா ஏதோ ஒன்று பிலீவ் பண்ணிட்டு அவர் நல்லவர் தான்ப்பா அப்படின்னு பிலீவ் பண்ணிக்கலாம் இல்லையா, ஏன்ப்பா அதை குழப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னாக்கா இப்படி பிலீவ் பண்ணுறதுனால நிறைய ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வருது. ஏன்னா ராங்காக பிலீவ் பண்ணுறதுனால ராங்கான இன்புட்ஸ் வருது. இப்போ இந்த மாதிரி பிலீவ் பண்ணால் என்றைக்குனாலும் உங்களை அடிப்பாருன்ற ஒரு இது இருக்குது. இன்னைக்கு நேற்று ஏசு அடிச்சாரு, இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் கோவம் அதிகமாகிடுச்சுன்னா உன்னை கூட அடிச்சிடுவாரு டைரெக்டாக.
அப்படின்னு. ஏன்னாக்கா நம்ம ஒரு ஆங்கிரி காட், இல்லை டிஸ்டன்ஸ் காட், இல்லாட்டினா ஒரு எபிக்யூரியன் காட் அப்படின்னு சொல்றாங்க, விச் மீன்ஸ் டிஸ்டன்ஸ் காடை வந்து பண்றோம். அதுக்கு வந்துட்டு பிலீவ் பண்ணிட்டு இருக்கோம். அது தேவன் எங்கேயோ ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்காரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கோம். அது பீனல் சப்ஸ்டியூஷன் அட்டான்மெண்ட் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குது. ஓகேங்களா. இன்னொன்று வந்துட்டு இந்த பீனல் சப்ஸ்டியூஷன் அட்டான்மெண்ட் இருக்கிறதுனால நம்மளால என்னைக்குமே தேவனை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க முடியாது. ஓகேங்களா. ஏன்னா பெனால்ட்டி வழியாக தான் பார்ப்போம். அது மாதிரி நிறைய டிராபேக்ஸ் இருக்குது. இந்த பீனல் சப்ஸ்டியூஷன் அட்டான்மெண்ட்னால தேவனுடைய கேரக்டரை தப்பா நம்மகிட்ட காட்டுது. எப்படி HDFC பேங்க் கதை சொல்லும் போது நம்மளுக்கு அப்படியே ஏறிச்சில உள்ள. ஏன் அப்படின்னாக்கா HDFC பேங்கோட கேரக்டர் வந்து தப்பா இருக்குது இல்லையா இந்த இடத்துல. அதே மாதிரி பிதாவுடைய கேரக்டரை தப்பா காட்டி இயேசு கிறிஸ்துவோடைய கேரக்டரை கரெக்டா காட்டுது இதுல பீனல் சப்ஸ்டியூஷன் அட்டான்மெண்ட்ல. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, ஒரு இடத்துல வந்துட்டு யூ ஆர் காலிங் மீ குட், பட் வை டு யூ கால் மீ குட், தேர் இஸ் ஒன்லி ஒன் பர்சன் ஹூ இஸ் குட், ஹூ இஸ் ஃபாதர் அப்படின்றாரு. என்ன சொல்ல வர்றேன்னா, டே என்ன நீ குட்னு சொல்லல, அதே குட்னஸ்ல தான் ஃபாதர் இருக்காரு. எனக்கும் அவருக்கும் எந்த வேற்றுமையும் இல்லை. அதாவது இன் டர்ம்ஸ் ஆஃப் கேரக்டர் ரெண்டு டிஃப்ரெண்ட் பர்சன் ஆனாலும் இப்படிதான் இருக்கிறாரு பிதா. என்ன நீ நல்லவனா நீ பாக்குறன்னா பிதாவும் அதே மாதிரி தான் இருக்கிறாரு, எந்த டிஃபரன்ஸும் இல்லை அப்படின்றத வந்துட்டு இயேசு கிறிஸ்து பிரதிபலிச்சு காட்டுறாரு. இப்போ அந்த பீனல் சப்ஸ்டியூஷன் அட்டான்மெண்ட்ல பில்டப் பண்றேன் நான், இன்னும் வர வீடியோஸ்ல பில்டப் பண்றேன். ஆனால் இது புரிஞ்சுக்கிறது ரொம்ப இதுவா இருக்குது. ஏன்னாக்கா நிறைய ஸ்கிரிப்சர்ஸ் இருக்குது which will look like penal substitution atonement தான் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட ஸ்கிரிப்சர்ஸ் இருக்குது. ஆனால் அது பார்க்குற விதத்தில் பார்த்தா தான் அது கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா. இதை பற்றி நான் வந்து இதில் பேசுகிறேன், வர இதில் பேசுகிறேன். நான் பெரிய பெரிய சப்ஜெக்டு. பட் வந்துட்டு என்னன்னாக்கா நம்ம புரிதல், இதுக்கு ஹெல்ப் பண்ணுற புரிதல் நிறையா இருக்குது. என்ன அப்படின்னாக்கா, முதலாவது தேவனுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் எந்த விதமான வேற்றுமையும் டிஃபரன்ஸும் இல்லை கேரக்டரில், இன் டர்ம்ஸ் ஆஃப் கேரக்டர். அப்படியே இவரை பார்த்தா அவரை பார்க்குற மாதிரி அப்படின்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே. இப்போ வந்துட்டு சகை வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து போகிறாரு. ஓகேங்களா. இப்போ போகும்போது அவன் மற்றதான் எழுதி பார்த்துட்டு இருக்கான். இவர் தான் என்ன பண்ணுறாரு, நான் உங்கள் வீட்டில் சாப்பிடணும்னு சொல்கிறாரு. ஓகேங்களா. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அப்படியே ஒரு செகண்ட் வந்து கட் பண்ணிட்டு பிதா உள்ள இன்சர்ட் பண்ணீங்கன்னா அப்படி அவர் பண்ணுவாரான்னு ஒரு கேள்வி நார்மல் கிறிஸ்டியன்ட்ட கேட்டிங்கன்னு வச்சுங்களேன். என்கிட்டே கேளுங்களேன், ஒரு ஒரு 10 வருஷம் முடிய 5 வருஷம் முடிய கேட்டீங்கன்னா பண்ண மாட்டான்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னாக்கா பிதா வந்துட்டு ஒருவரும் சேரக்கூடாது ஒளியில வாசமா இருக்காரு. அவர் சகைய வீட்டுக்கா உலகத்துக்கே வர மாட்டாரு, எங்க சகைய வீட்டுக்கு வர போறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். ஏன்னா அதுக்கான ஸ்கிரிப்சர்ஸ்லாம் இருக்குது, அதுக்கான அந்த மாதிரி புரிதல் தான் இருக்குது. அவரெல்லாம் வந்துட்டு என்ன சொல்றது அப்ரோச்சே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு இதுதான் இருக்குது. ஆனா ஆக்சுவலி என்ன எப்படி இந்த இதை பார்க்கணும்னாக்கா, சகைய வீட்டுக்கு முன்னாடி அந்த மரத்துல சகையா இருக்கும் போது நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்றாரு இல்லையா, அந்த இடத்துல பிதா தான் வரேன்னு சொல்ற மாதிரி பார்க்கணும். எனக்கு அதான் அங்க நடக்குது. எப்படி நடக்குதுன்னா, இயேசு கிறிஸ்து எக்ஸாக்டா பிதாவை பார்த்து தான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு உலகத்துல. அவர் சகையை பேசிட்டு இருக்கும் போது, சகைய மரத்துல நிற்கும் போது அங்க பிதா வந்து பல்லவத்துல எங்கேயோலாம் இல்லை, பிதா இயேசு கிறிஸ்து பக்கத்துல இயேசு கிறிஸ்து உள்ளதான் நின்றுட்டு இருக்கிறாரு. புரியுதுங்களா. நம்மளுடைய டிஸ்டன்ஸ் கார்டில் பிதா பரலோகத்தில் எங்கேயோ ஒரு இடத்துலையும் இயேசு கிறிஸ்துவ உலகத்துலையும் பரிசுத்தாவியானவர் எங்கே இருக்கிறாருன்னே தெரியல நம்மளுக்கு. அவர்லாம் அந்த டைம்ல இல்லைப்பா, அவர் வந்து கிச்சன்ல எங்கேயோ வேலை செஞ்சுட்டு இருந்தாருன்ற மாதிரி யோசிச்சிருக்கோம். இல்லை, அங்கதான் ட்ரினிட்டி, ஹோல் ட்ரினிட்டியும் இங்கே டேபர்நாக்கிள் பண்ணிட்டு இருக்குது இயேசு கிறிஸ்து அப்படின்ற ஃபிளஷ்ல. புரியுதுங்களா. இயேசு கிறிஸ்து அப்படின்ற ஃபிளஷ்ல பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் டேபர்நாக்கிள் பண்ணிட்டு இருக்காரு. யாரோட? மனித என்டையர் வேர்ல்டோட டென்ட் போட்டு உட்காந்துருக்குறாங்க உள்ள. ஓகேங்களா. அதே டைம்ல அங்க டெம்பிள் இருந்துச்சு. டெம்பிள்னா என்ன சொல்றது, டெம்பிள்ல அங்க ஏடி டிஸ்ட்ராய் ஆச்சுல, அந்த டெம்பிள் சாலமோன் கட்டின தேவாலயம் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதுக்குள்ள இருந்தாங்க. ஓகேங்களா. ஆனா இப்ப அங்க இல்ல, டெம்பிள் காலி ஆயிடுச்சு, வீடு காலி ஆயிடுச்சு. இப்ப எங்க இருக்கிறாங்கன்னா இயேசு கிறிஸ்துக்குள்ள வாசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. The fullness of Godhead dwells inside of Christ Jesus. இந்த இடத்துல சகேவி வீட்டுக்கு போகலான்னு சொன்னது பிதாவாகிய தேவன். அதை பார்த்தோன்னே இயேசு கிறிஸ்து நான் எதெல்லாம் பிதா செய்யறாரோ அதுதான் மட்டும்தான் நான் செய்வேன்றார்ல. பிதா சொல்றாரு வா என் சகேவி வீட்டுக்கு போகலான்றாரு. இயேசு கிறிஸ்து அடுத்த செகண்ட் சகேவி பார்த்து நான் அவங்க வீட்டுக்கு வரேன்றாரு.
ஏன்னாக்கா இப்போ வந்துட்டு ரத்தமோட ரத்தமா, சதையோட சதையா, அதாவது மாம்சமா பிதாவாகிய தேவன் கலக்கிறாரு. அதான் டேபர்நாக்கிள், காட் டேபர்நாக்கிள் வித் men. இதுதான் அவருடைய எண்ணிக்கையுமே அவருடைய இருதயமா இருந்துச்சு. ஆதாம்கிட்டயும் இதே இருதயமா இருந்துச்சு. 10 commandments கொடுக்க வர்றாரு இல்லையா? 10 commandments கொடுக்க வரல, டேபர்நாக்கிள் தான் பண்ண வராரு. நம்ம நீ கூகுளில் இடி இடிக்கும்போது பேசணும் ஞாபகம் இருக்குங்களா? பயங்கரம் இடி இடிச்சுன்ட்டு அவர் இப்படி வந்ததுனால ஓட்டானுங்கன்னு. அதான் உண்மை ஆக்சுவலி. அப்பவும் டேபர்நாக்கிள் தான் பண்ண வராரு இஸ்ரேலைட்ஸோட. ஆனா இவனுங்க இடியும் மின்னலும் பார்த்து தெரிச்சு ஓட்டானுங்க. ஆனா அவருடைய இருதயமும் அவங்களோட வாசம் செய்யணும்னு தான் வராரு. அப்பதான் அவர் சொல்றாரு, சரி இப்படிலாம் வந்தா அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல, அப்படிதானே, நான் உங்களை மாதிரியே வந்துடுறேன் அப்படின்ட்டு என்ன பண்ண இயேசு கிறிஸ்துவாவே வராரு. புரியுதுங்களா? இப்பவும் இடி மின்னல் கிண்ணல்லாம் இருக்குது, அப்படிதான் இருக்குது. என்ன பண்றாருன்னா நம்மளுக்கு அதை மியூட்ல போட்டுறாரு, ரிமோட்ல. நம்மளுக்கு கேட்க மாட்டேது. அதனால இப்ப என்ன பண்றாங்க ஜனங்கள்லாம், ஐய் ஜாலியா இருக்கே அப்படின்னு இயேசு கிறிஸ்து சுத்தி சுத்தி வராங்க. இப்போ இடி இடிக்குதா? இடிக்குது. எங்க இடிக்குது? எல்லாமே இடிச்சுதான் இருக்குது. ஏன்னா இங்கே கேர வீடுகள்லாம் சும்மா உட்காந்துருக்காங்களா, அதான் சுத்தி நின்று இருக்காங்க. இதே மின்னல்லாம் இருக்குது. ஆனா இவருக்கு மியூட்ல வச்சிருக்காரு ரிமோட்டை. ஏன்னா மியூட் ஆன் பண்ண தெரிச்சிடுவாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல மியூட் ஆன் பண்றாரு, ஐயோ இடி இடிக்கிற மாதிரி இருக்குதுப்பா அப்படின்றாங்க இவங்க. அதே இடி தான், சீனா இடி தான், இங்கே டேபர்நாக்கிள் தான். ஒன்றும் இல்லை, நம்மளுக்காக பையன் பயந்துடக்கூடாதுன்றக்காக மியூட்ல வச்சிருக்காரு டிவியை. ஓகேங்களா? ஏன்னாக்கா அவருக்கு வந்து இடி இடிச்சு மின்னல் எல்லாம் காட்டி அதெல்லாம் அவருக்கு மேட்டர் இல்லை. அவருக்கு வந்து எப்படியாவது மனிதரை பர்சுவேட் பண்ணணும், மனிதனுடைய ஹார்ட்டை பர்சுவேட் பண்ணணும், தொடர்ந்து அதை பிடிக்கணும், அந்த இருளில் ஒளியை செலுத்தணும் அப்படின்றக்காக வேண்டி அவர் எந்த எக்ஸ்டென்ட் வேணா வருவாருங்க. அதாங்க தேவன். இந்த நம்ம கும்பிட்டுருக்கோம்ல இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர், அவர் வந்துட்டு ஒரு மனிதனுடைய எந்த இருளையும் ஒளியாக்குறதுக்காக எவ்வளோ எக்ஸ்டென்ட் வேணா போவாருங்க. ஓகேங்களா? 10 மைல் நடக்க சொன்னா 20 மைல் நடப்பாரு. அவர் தான் இந்த தேவன், இந்த இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்து எப்படி நடக்கிறோ இதே மாதிரிதான் பிதாவை நடக்கிறாரு. ஏன்னாக்கா அது பிதாவுடைய இருதயமா இருக்குது. எப்பேற்பட்ட மனிதனையும் மீட்பர் தான் இயேசு கிறிஸ்து. ஓகேங்களா? அதுக்காக எந்த ஸ்டெப், எவ்வளோ தூரம் எவ்வளோ ஸ்டெப் வேணாலும் எடுப்பாரு. தலைகீழ நிக்கணும் நிற்பாரு. இவன் நிக்கிறது இல்லை, அவர் நிற்பாரு. அது எது வச்சு சொல்றேன்னா, இதை வச்சு சிலுவை வச்சு சொல்றேன். ஓகேங்களா? சிலுவையை வச்சு சொல்றேன். அதாவது எனக்காக நான் சிலுவையை தூக்குனாதான் மோஸ்ட்லி கன்வின்ஸ் ஆவானா, அதையும் தூக்குவாரு, அதையும் தூக்கிட்டாருன்றேன். புரியுதுங்களா? அதெல்லாம் பண்ணணும் அவசியமே இல்லை. ஏய் யார் இங்கே அப்படின்னு 2 கையை தட்டி கூப்பிட்டாலே வர்றதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. லெட் தேர் பி லைட்னு தான் சொன்னாரு. அடுத்த செகண்ட் லைட் வந்துச்சுல்ல. ஆனா எனக்காக வேண்டி சிலுவை தூக்குறாரு அப்படின்னாக்கா அதை தூக்குனாதான் என்னுடைய கான்ஷியன்ஸ் கன்வின்ஸ் ஆகுது. இதை பற்றி நம்ம லேட்டர் சாப்டர்ல பேசலாம். ஹூ சாக்ரிஃபைஸ் டு ஹூம், யார் யாருக்கு பலி கொடுத்தது, இதை பற்றியெல்லாம் பேசுவோம். பலி யாருக்கு தேவைப்பட்டுச்சு? ஏன்னா பிதாவுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பிதா தான் இஸ் இன் நீடு. ஓகேங்களா? பிதாவுக்கு பலி தேவைப்பட்டுச்சு அப்படின்னாக்கா ஹூ இஸ் இன் நீட்னா பிதாவுக்கு தான், பிதா இஸ் இன் நீட். ஆனால் அவர் சொல்றாரு 1000 கேட்டில் இஸ் மைன்றாரு. புரியுதுங்களா? அவசரம் இருக்கு. பூமியில் இருக்க எல்லா கேட்டலும் எண்டுன்றாரு. தாவீதுக்கு அந்த மேட்டர் புரிஞ்சதுனால பலி கேட்டிங்கன்னா நான் கொடுத்துட வேண்டாரு, அது ஒரு சப்ப மேட்டர் எனக்கு. ஏன்னா பாதி கிங்டம் எந்து தான் அட்ரான்னு அடிக்கிறதுக்கு இருக்கிறானுங்க. ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதேன்றான். டேய் உனக்கு யாரா சொன்னது பிடிக்காதுன்னு? அவர் தான் பிடிக்கவேடா, எல்லாருமே பலிதானே கொடுத்துட்டு இருக்கிறாங்க. உனக்கு முன்னாடி முப்பாட்டினர்லேருந்து எல்லாமே பலிதானே கொடுத்துட்டு, நீ என்ன புதுசாக கண்டுபிடிச்ச அப்படின்னா அவன் கண்டுபிடிச்சான். ஏன்னா அவன் தேவனோட நடக்கும்போது அவனுக்கு தெரியுது, அடடடா இதெல்லாம் நம்மளுடைய புரிதலில் இருக்க கோளாறு, அவர் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. என் ஜனங்கள் என்னை அவர்களை தாழ்த்தி, கிரானிக்கல்ஸ் இருக்குல்ல வசனம், if they humble themselves come to me then I will forgive them and heal their land என்றாரு. எப்போ? ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல கிரானிக்கல்ஸ்ல பேசிட்டு இருக்காரு. இந்த இடத்துல எப்படி ஃபர்கிவ் பண்ணாரு? கிராஸே இல்லையே, எப்படி ஃபர்கிவ் பண்ணாரு? பெனால்ட்டியே இல்லையே, எப்படி ஃபர்கிவ் பண்ணாரு? ஓகேங்களா? என் ஜனங்கள் தாழ்த்தி மனம் திரும்பினா நான் ஃபர்கிவ் பண்றேன்றாருல. இங்க எங்க கிராஸ் இருக்கு, எங்க பெனால்ட்டி இருக்கு? ஒண்ணுமே இல்லையே. ஃபர்கிவ் பண்றாரு, ஈஸியா ஃபர்கிவ் பண்ண முடியுதே. 7 தடவை மன்னிக்கிறாரு. எங்க வருது? நினைவே மன்னிக்கிறாரு. நினைவே ஒரு செகண்ட் அப்படின்னா டக்குன்னு மன்னிக்கிறாரு. கிராஸ்ல வச்சு மன்னிச்சாரா? இல்ல. ஆனா நம்ம ஆட்களை கேட்டா இல்ல அதெல்லாம் தூக்கி கிராஸ்ல வச்சுட்டாரு, அந்த பாவத்தெல்லாம் தூக்கி கிராஸ்ல வச்சுட்டாருன்னு நம்ம பேசுவோம். ஏன் அப்படின்னாக்கா நம்மளுடைய புரிதல், நம்மளுடைய லென்ஸ் அப்படிதான் அலோவ் பண்ணும். அப்படி
அப்படிலாம் பைபிள் எங்கேயுமே இல்லை. ஆனால் நம்ம ஆணித்தரம் பிலீவ் பண்ணுவோம். ஏன் இன்னொரு இடத்துல நான் சொல்கிறேனே, இன்னொரு இடத்துல வந்துட்டு இயேசு கிறிஸ்து வந்துட்டு ஒருத்தனை சுகப்படுத்துறது இதில் இறக்குறாங்க. இறக்குன உடனே யுவர் சின்ஸ் ஆர் ஃபர்கிவன்றாங்க. சொன்னா எல்லாருமே இதுவாயிடுறானுங்க, அரண்டுறாங்க. இப்போ என்ன பேஸில் ஃபர்கிவ் பண்ணார்? இவர் தான் கிராஸ்கே போலியே. புரியுதுங்களா? ஸோ ஃபர்கிவ்னஸ்க்கு அவருக்கு எந்த சாக்ரிஃபைஸும் தேவைப்படலை. அப்படியே அவர் ஃபர்கிவ் பண்ணுறாரு. நம்ம ஆட்களில் கேட்டால் அதுக்கு ஒரு தியாலஜி சொல்லுவாங்க. என்ன அப்படின்னாக்கா, இல்லை அவர் கிராஸ்க்கு போகிறாரு இன்னும் கொஞ்சம் நாளில், அதனால் இந்த இன்ஸ்டால்மெண்ட்டை அதில் வச்சுட்டாரு. புரியுதுங்களா? அதனால ஃபர்கிவ் பண்ண முடிஞ்சிச்சு. இல்லை த சன் ஆஃப் மேன் ஹேஸ் த பவர் டு ஃபர்கிவ். இந்த இன்ஸ்டால்மெண்ட் அந்த இன்ஸ்டால்மெண்ட்லாம் கிடையாது. யூ கேன் ஃபர்கிவ். ஓகேங்களா? நம்மளுடைய கண்ணாடி தப்பா போட்டிருக்கிறதுனால நம்ம எல்லாத்தையும் கிராஸ்ல வச்சு தான் மன்னிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பீனல் சப்ஸ்டியூஷன் அட்டான்மெண்ட்டோட ஒத்து போவிக்கணும் நம்மளோட மைண்ட் செட்டை. அதுக்கான எந்த ஸ்கிரிப்ஷனும் இல்லை. அவர் ஈஸியாக மன்னிக்கிறாரு. இன்றைக்கு ரட்சிப்பு வந்ததுன்றாரு. யார்கிட்ட? இன்றைக்கு இந்த வீட்டில் ரட்சிப்பு வந்துருச்சுன்றாரு. எப்போ? சகைகிட்ட. அப்போ வந்து இயேசு கிறிஸ்து மறிச்சாரா? இல்லையே. இப்போ ரட்சிப்பு வந்துருச்சு. நம்மளை பொறுத்த வரைக்கும் இல்லை எதுக்கு சொன்னார்னா அவர் சொல்லிட்டாரு, ஆனால் அதுக்கப்புறம் மறிக்க போறாரு, அப்போ அதுலேருந்து இதை டேலி பண்ணிடுவாருன்னு நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படின்னாக்கா, ஹெவிலி ரிலைட் ஆன் தட் பர்டிகுலர் டே, அன்னைக்கு சிலுவையில் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஏன் அப்படி பார்க்குறோம் அப்படின்னா, சிலுவை இல்லாமல் பிதாவாகிய தேவனால் நம்மளை மன்னிக்க முடியாது. எஸ்டிஎஃப்சி லோன் எப்படி ஏறுவான்னா எனக்கு 10,000 ரூபா கட்ட வேண்டியதை கட்டலைன்னா மன்னிக்க வாய்ப்பே இல்லை அப்படின்றோம். நான் என்ன சொல்கிறேன்? நான் சொல்கிறேன்ல, 6 வருஷம் முன்னாடி சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படியே பாடுற மன்னிப்பே இல்லைன்ட்டாங்க. எப்போ கிரையம் செலுத்தப்படுதோ அன்றைக்கி மன்னிப்பு இல்லைன்றாங்க. அது லாஜிக்கல். இதை வந்து பில்டப் பண்ணுறேன் நான். அவர் எப்படி மன்னிக்கிறாரு? அப்போ எதுக்கு சிலுவை? இதெல்லாம் வருது இல்லை, அதெல்லாம் சூப்பராக வருதுங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான சுவிசேஷம். அதை பற்றிலாம் நம்ம வந்து வர இதில் பேசுவோம். அதை வந்து சிந்திங்க. ஏன் அப்படின்னாக்கா திருப்பி சொல்கிறேன். பால் எழுதுறாரு, forgive one another as God in Christ forgave you அப்படின்றாரு. அவன் பிதா கிறிஸ்துவ தண்டிச்சு தான் நம்மளை மன்னிச்சாரு அப்படின்னாக்கா, நான் இன்னொருத்தனை மன்னிக்கணும்னா இன்னொருத்தனை தண்டிச்சு தான் மன்னிக்கிற மாதிரி ஆயிரும். அப்படின்னா காஸ்பல் ஃபால்ட்டி காஸ்பல் ஆயிரும். புரியுதுங்களா? ஆனால் இதுதான் நம்ம வந்து இன்னைக்கு பெருசாக பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்கிறோம். இதுதான் காஸ்பல் பிலீவ் பண்ணிருக்கோம். ஆனால் காஸ்பல் இது இல்லை. ஆனால் இந்த மாதிரி வேர்சஸ் இருக்குதா? இருக்குது. ஆனால் அப்படின்னா அந்த வேர்சஸ்லாம் எப்படின்னா, அந்த வேர்சஸ் பற்றிலாம் பிற்காலத்தில் பார்க்குறோம், வருங்காலத்தில் பார்க்குறோம். அதுக்கு எல்லாத்துக்குமே வேர்சஸில் பிரச்சனை இல்லை. நம்ம போட்டிருக்க கண்ணாடி தான் பிரச்சனை, நம்ம போட்டிருக்க அட்டான்மெண்ட் தான் பிரச்சனை. அந்த அட்டான்மெண்ட் வழியாக அதை பார்க்கும்போது வேர்ஸ் எப்படி தெரியுது? அட்டான்மெண்ட் வழியாக போடாமல் வேற ஒரு அட்டான்மெண்ட்டை போட்டுட்டு இந்த வேர்ஸை பார்த்தீங்கன்னா அதே வேர்ஸ் வேறு மாதிரி தெரியும். அதை பற்றிலாம் வந்து பிற்காலத்தில் நான் வந்துட்டு பேசுகிறேன். இது சின்ன ஒரு ஆடியோ தான், நான் 20 minutes முடிச்சுக்கிறேன். இன்னும் நிறைய பேரல் டாபிக்ஸ் பேச வேண்டியது இருக்குது. அதெல்லாம் நான் பேசிட்டு அப்படியே அந்த பிஎன் சப்ஸ்டியூஷன் அட்டான்மெண்ட் நான் பில்ட் அது எப்படி தப்பு அப்படின்றதும், அட்டான்மெண்ட் எப்படி நடந்துச்சு அப்படின்றதையும் நான் பில்டப் பண்ணுறேன். அது லாஸ்ட்டு ஆடியோவில் பார்த்தீங்கன்னா பீனல் சப்ஸ்டியூஷன் அட்டான்மெண்ட் பற்றி பேசியிருந்தேன். அதில் ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு அதுக்குள்ளே லேட்டராக டீப்பாக போகலாம். பட் ஜஸ்ட்டு ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டு அப்புறம் வேறு சில விஷயங்களும் பேசிட்டு இது பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ நான் சொன்ன மாதிரி பீனல் சப்ஸ்டியூஷன் அட்டான்மெண்ட் அப்படின்றது வந்துட்டு பிதாவால் மனிதர்களை மன்னிக்க முடியல. அதனால என்ன பண்ணுறாரு? இயேசு கிறிஸ்துவ அடிக்கிறாரு. அடிக்கும் பொழுது அவருடைய கோபாக்கின் இயேசு கிறிஸ்து மேலே ஊற்றும் பொழுது எல்லாம் ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் நம்மளை அவர் மன்னிக்க முடியுது அப்படின்றத பீனல் சப்ஸ்டியூஷன் அட்டான்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இதை உண்டு பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜான் கால்வின் அப்படின்றவர் தான் இதை ஃபர்ஸ்ட் இந்த தியரியை வந்துட்டு எழுதுறாரு. இந்த தியரியை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. நம்மளே சொல்லியிருந்தா கூட திருப்பி நான் அதை ரிப்பீட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னாக்கா, இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப தெரிய வேண்டிய விஷயங்கள். ஏன்னா நம்மளுக்கு சொல்லி கொடுத்ததோ கற்பித்ததுலேயே நம்ம வளர்ந்துட்டோம். நம்ம உலகம் வந்து அதுக்குள்ளேருந்து வெளியே யோசிக்க நம்மளால முடியாது, கூடாது. ஏன்னா நம்ம மைண்ட் அப்படி ஷேப் ஆயிடுது. ஓகேங்களா? ஸோ ஜான் கால்வின் ஏன் அப்படி யோசிச்சாரு, ஏன் இந்த அட்டான்மெண்ட் மாடலை கொடுத்தாரு அப்படின்னாக்கா, பேசிக்காக ஜான் கால்வின்றவர் வந்துட்டு அவர் வந்து ஒரு லாயர். அவர்கிட்ட தான் கால்வினிசம்ன்றது வருது. ஓகேங்களா? ஸோ அவர் வந்து ஒரு லாயர். ஸோ அவர் லாயராக இருக்கும் போது தேவனை அவரை வந்து லீகல் மைண்ட் செட்டில் தான் அவரால் பார்க்க முடிஞ்சது. ஓகேங்களா? இதுக்கு பின்னாடி உள்ள பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது. ஸோ அவர் என்ன பண்ணார்? இயேசு கிறிஸ்துவ இந்த என்டையர் சுவிசேஷத்தையும் அவர் வந்து ஒரு லீகல் மாடலில் கொண்டு வந்தார். அப்போது அவருக்கு என்ன தேவைப்பட்டுச்சுன்னா, இந்த ஹோல் திங்கையும் வந்து இது பண்ணுறதுக்கு என்ன தேவைப்பட்டுச்சுன்னா, இந்த ஹோல் திங் பிரச்சனை என்னென்னா பாவம்.
ஸோ பாவத்துக்கு ஒரு பெனால்ட்டி கட்டணும் அப்படின்னு வந்துட்டு ஒரு தாட் ப்ராசஸ் அவருக்கு இருந்துச்சு. ஏன் அப்படின்னாக்கா அவர் ஒரு லாயர். அவர் வந்துட்டு ஒரு அணுகுமுறை வந்துட்டு லீகலாக தான் பண்ணுவார். ஒரு லாயராக தான் மைண்ட் செட்டாக அதுவும் யோசிக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணார், ஓகே அப்போ பாவத்துக்கு யார் பெனால்ட்டி கட்டினது அப்படின்னு பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய காஸ்பல் புரிதலில் ஓகே அப்போ இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாரு. அப்போது யார் பெனால்ட்டியை வந்துட்டு அவர் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்றது வந்துச்சு. அந்த கொஸ்டின் வரும்போது அவர் என்ன சொல்லிட்டாரு, பிதாக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகேங்களா, இதுலேருந்து பீனல் சப்ஸ்டியூஷன் அட்டான்மெண்ட் அப்படின்னு வந்துருச்சு. இப்போவுமே வந்துட்டு இந்த இதை நம்ம ரொம்ப டீட்டெயிலுக்குள்ளே போகும்போது சும்மா இது வந்துட்டு உண்மையானே வச்சுக்கோமே, இது இப்படி தான் உண்மை அப்படின்னு வச்சுங்களேன். ரொம்ப அனலைஸ் பண்ணிட்டே வரும்போது அப்படி ஒரு பெனால்ட்டி கட்டணுமா அப்படின்னும் போது இதுக்குள்ளே 2 பிரிவு இருக்குது. என்ன அப்படின்னாக்கா பெனால்ட்டி யாரு கட்டினாருன்னு கேட்டுட்டே இருக்கும்போது நம்மளே 2 பிலீவ் பண்ணுவோம். ஒன்று பிதாக கட்டினாருன்னு, ஓகேங்களா, பிதாக பெனால்ட்டி கட்டிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைப்பா பிதாலாம் அவர் பெனால்ட்டிலாம் கேட்க மாட்டாரு, அவர்கிட்ட தான் இயேசு கிறிஸ்து வந்துட்டு உன்னை போல் பிற நேசி எது இருந்தாலும் மன்னி அப்படிலாம் சொல்லியிருக்காரு. ஏன்னா இதில் பியாட்டிடியூட்ஸ், அதாவது வந்துட்டு சர்மன் ஆன் த மவுண்ட், மலை பிரசனத்தில் அவர் சொல்லியிருக்காரு. அவர் பிதா கிட்ட இருந்து அவர் சொல்றாரு இயேசு கிறிஸ்து. அப்படி இருக்கும்போது பிதாலாம் வந்து பெனால்ட்டி கேட்க மாட்டாரு, அவர்கிட்டலாம் நீ கட்ட தேவையில்ல, அவர் கட்டியிருக்க மாட்டார் இயேசு கிறிஸ்து அப்படின்னு ஒரு 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 ரஃபாக ஒரு கால்குலேஷன் போட்டோன்னு வச்சுங்களேன். என்னன்னா பிதா ரொம்ப நல்லவருங்க, அவர்லாம் பெனால்ட்டிலாம் இங்கே வாங்க மாட்டாருங்க, ஆனாலும் தேவைப்பட்டுச்சுங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல வந்து நிற்கும் யூஸ்வலாக. ஓகேங்களா, பீனல் சப்ஸ்டியூஷன் அட்டான்மெண்ட்டில் உடனே அப்போது ஆனால் தேவைப்பட்டுச்சு, அப்போ இவர் யாருக்கு கொடுத்தாரு அப்படின்ன உடனே 2வது வர ஒரு மிகப்பெரிய ஒரு எல்லா மைண்டுக்கும் வர ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, அவர் பிதாவுக்கு பெனால்ட்டி தேவைப்படலைன்னா அவர் யாருக்கு பெனால்ட்டி கட்டினாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணை மூட்டு சாத்தானுக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நம்மளும் அதான் சொல்லுவோம். ஏன்னாக்கா பெனால்ட்டி வந்துட்டு பிதாக்கு தேவைப்படல அப்படின்னாக்கா சாத்தானுக்கு தேவைப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னாக்கா ஆதாம் பாவம் செஞ்சாங்க. அப்போ ஆதாம் வந்துட்டு சாவி என்ன பண்ணிட்டான், சாவின்னா அத்தாரிட்டியை சொல்கிறேன், அத்தாரிட்டியை வந்து சாத்தான்கிட்ட கொடுத்துட்டான். அப்போ வந்துட்டு இப்போ அவர் அத்தாரிட்டியை வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அவர் பெனால்ட்டி பே பண்ணி தான் வாங்கணும். அதனால பெனால்ட்டியை வந்து சாத்தான் கட்டினாருன்னு. ஓகேங்களா, இது பீனல் சப்ஸ்டியூஷன் அட்டான்மெண்ட் இருக்க மிகப்பெரிய ஃப்ளா. ஒன்று ஆண்டவர் கட்டினான்னு சொல்லு, இல்லாட்டினா பிசாசு கட்டினார்னு சொல்லு. ஆக்சுவல் பீனல் சப்ஸ்டியூஷனில் 2மே நம்புவாங்க, ஆண்டவருக்கும் கட்டினாரு பிசாசுக்கும் கட்டினாரு. அங்கேயே பெரிய ஃப்ளா. ஒன்று கட்டினா ஆண்டவர் கட்டணும், இல்லை பிசாசு கட்டணும். ஓகேங்களா, 2 ஆங்கிளுமே எல்லாமே பிலீவ் பண்ணுவாங்க, ஆனால் தெரியாது, வெளியே தெரியாது. ஏன்னாக்கா நம்ம வந்துட்டு அதை வந்து ட்ரில் டவுன் பண்ணல. ஓ இதுக்கு பின்னாடி ஒரு அட்டான்மெண்ட் இருக்குதா அப்படிலாம் ட்ரில் டவுன் பண்ணல. யாரோ கட்டிட்டா இருப்பா அப்படின்னு வச்சுட்டோம். ஆனால் ஆண்டவர் கட்டல அப்படின்றதுக்கு வந்துட்டு அவர்லாம் அப்படிலாம் இயேசு கிறிஸ்துலாம் அடிக்க மாட்டாரு அப்படிலாம் நம்ம பேசணும்னு வச்சுங்களேன். அப்போ கன்ஃபார்மா இல்லைங்க நீ சொல்றது கரெக்டு தான், அப்போ வந்து இந்த பிசாசு கட்டிட்டாருன்னு கண்ணை மட்டும் சொல்லிடுவாங்க. அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ வருஷக்கணக்கில் அப்படிதான் சொன்னாங்க. ஓகேங்களா, இப்போ கேள்வி என்னன்னா, பிசாஸ் உங்க வீட்டில் ஒருத்தவங்க திருட வந்திருக்காங்க. ஓகேங்களா, உங்க வீட்டில் வந்து ஒருத்தன் திருடிட்டான். என்ன திருட்டான், நகையெல்லாம் நீங்கள் வச்சிருக்கிறீங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், திருட்டு போயிட்டான். ஓகேங்களா, இப்போ நீங்கள் வீட்டுக்கு வரீங்க, வந்தால் பார்த்தீங்கன்னா நகையெல்லாம் காணோம் அப்படின்ன உடனே நீங்கள் போய் என்ன பண்ணுறீங்க, ட்ரேஸ் அவுட் பண்ணுறீங்க, போலீஸை கம்ப்ளைண்ட் பண்ணி அப்படியே ட்ரேஸ் அவுட் பண்ணுறீங்க. அப்புறம் கண்டுபிடிச்சிடுறீங்க, நகை வந்துட்டு இவன் தானே திருடி இருக்கான்னு கண்டுபிடிச்சிடுங்க. திருடங்கிட்ட போயிட்டு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க, சார் நகை திருட்டிங்களா சார், ஓகே சார், சாரி சார், நான் உங்களுக்கு உழைச்சி சம்பாதிச்சு நான் ஒரு 10 லட்சம் கொடுக்குறேன் சார், எனக்கு நகையை திருப்பி கொடுங்க சார்னு சொல்லுவீங்களா? இல்லை, கழுத்தை பிடிச்சி உருவி குட்ரா அப்படின்னு வாங்குவீங்க. ஏன் அப்படின்னாக்கா அது உங்களுடையது. ஸோ பிசாசெல்லாம் மதிச்ச பெனால்ட்டி கட்டுற அளவுக்கு பிசாஸ் வந்து ஆண்டவருக்கு ஈக்குவலன் கிடையாது. அவனை வானா வந்து நிற்கணும், ஓகேங்களா, போனா போகணும், அந்த லெவலில் தான் வச்சிருக்காரு அவரை, பிசாஸ் வச்சிருக்காரு அவரு. ஓகேங்களா, அவனுக்கெல்லாம் பெனால்ட்டி கட்டணுன்ற அவசியம் இயேசு கிறிஸ்துக்கு இல்லை. ஓகேங்களா, நம்ம எப்படி வச்சிட்டோம்னா பிதாவையும் சாத்தானையும் ஒரே ரேங்க்ல வச்சுட்டோம். இயேசு கிறிஸ்துவை குறைச்சி வச்சுட்டோம். இவனுக்கு ஏதோ வட்டி கட்டி என்ன பண்றது, நம்மளை வந்து மீட்டுட்டாரு எல்லா பெனால்ட்டிலாம் கொடுத்து, அப்படிலாம் அவர் மீட்கல. அவனே திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வந்திருக்கான்.
அவன்கிட்ட ஒரு நியாயம், அவனுக்கு ஒரு பெனால்ட்டி கட்டிட்டு உட்காந்துருப்பாரா. ஸோ பீனல் சப்ஸ்டியூஷன் இங்கே பெரிய ஒரு ஃப்ளாக்குள்ள உள்ள வருது. ஏன்னா வந்து இது ஒரு லீகல் மாடலில் இப்படி ஜான் கல்வின் அமைச்சதுனால அவர் எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் அவர் பார்க்கல. அவர் காஸ்பலை வந்துட்டு அப்படியே ஃபிட் பண்ணார் அவருக்கு தெரிஞ்ச ஒரு மைண்ட் செட்டில். இதான் பீனல் சப்ஸ்டியூஷன் அட்டான்மெண்ட்டு. ஆனால் நிறைய ஸ்கிரிப்சர்ஸ் இல்லையே, சொல்கிறது கரெக்டாக இருக்கிற மாதிரி தானே இருக்குது, அது வந்துட்டு பீனல் சப்ஸ்டியூஷன் தான் நடந்திருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம அதே ஸ்கிரிப்சர்ஸ் தான் மறுபடியும் அதே மாதிரி தான் பார்த்துருக்கோம். ஓகேங்களா, டீட்டெயிலாக நம்ம பேசுவோம். அது ஏன் வந்து அதை எப்படி பார்க்கணும், அந்த ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் எப்படி இன்டர்பிரேட் ஆகுது, நம்ம ஒரே கண்ணாடியை மாட்டி பார்த்ததுனால நம்மளுக்கு இதே மாதிரி தெரிஞ்சிருச்சு, தேவன் வந்து இயேசு கிறிஸ்துவ அடிச்சாருன்ற மாதிரி தெரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு இருக்க வந்துட்டு நிறைய பேசுவோம் பிற்காலத்தில். இதை நான் இப்படியே பார்க் பண்ணிட்டு அடுத்த ஒரு விஷயம் சொல்கிறேன். அது என்ன அப்படின்னாக்கா, இப்போ நம்ம லீகல் மாடலில் பார்த்துருக்கோம், இப்பவும் பார்த்து தான் இருக்கிறோம். இதோட பெரிய விளைவு என்னன்னா, நம்ம எண்டெண்டுக்கு லீகல் மாடலே பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. லீகல் மாடலை தவிர்த்து வெளியே நம்மளால யோசிக்க முடியாது. இன்னைக்கு நாளும் பிதா முன்னாடி நின்று அவர் 4 கேள்வி கேட்பாரு. இன்னைக்கு விட்டுருப்பா, ஜட்ஜ்மெண்ட் என்னைக்கு நிற்கணும்ல, அன்னைக்கு மாட்டுவல்ல, அன்னைக்கு வெள்ளை சிங்காசனில் மாட்டுவல்ல அப்படின்னு வருவோம். ஏன்னாக்கா என்னைக்குனாலும் நமக்கு லீகல் மாடல் தான் இருக்குது. அன்னைக்கு என்ன சொன்னாங்க, வந்துட்டு அவர் வந்து ஒரு நோட்டு புக்கு போட்டு எல்லாத்தையும் கேட்பாரு. அப்போ என்ன பண்ணுவார், மோசி பண்ண பாவத்தெல்லாம் படிப்பார். படிக்கும் போது நீ வந்து கணக்கு ஒப்புவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறமா பில்லிகிராம் என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, அவர் டைமில் வந்துட்டு இதெல்லாம் வந்துருச்சு, ப்ராஜெக்டர்லாம் வந்துருச்சு. ஆல் யுவர் சின்ஸ் வில் பி ப்ராட்காஸ்டட் ஆன் தி ப்ரொஜெக்டர். ஸோ அன்னைக்கு வந்துட்டு ஜட்ஜ்மெண்ட் டே அன்னைக்கு அதெல்லாம் அப்படியே ஓடிட்டே இருக்கும். எல்லாம் பார்ப்பாங்க, இவ்வளோ கேவலமானவனா இவன் அப்படின்ட்டு. பார்க்கும்போது நீ தலை குனிஞ்சு நிற்ப. ஆண்டவர் நீ இயேசு ஏற்றுக்கிட்டு இருந்தனா மன்னிப்பு கொடுப்பாரு, கொடுக்காமலும் போகலாம், இல்லை அங்கே போன்னு நரத்துக்கும் அனுப்பலாம். அதெல்லாம் எனக்கு தெரியாது, அது அன்னைக்கு தான் தெரியும். ஆனாலும் ஒரு ரட்சிப்பை காத்துக்கொள் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு எல்சிடி வந்துருச்சு, வேற மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு என்ன சொல்லிட்டாங்க, இல்லைல்லப்பா அவர் வந்துட்டு ப்ரொஜெக்டர்லாம் யூஸ் பண்ண மாட்டார், டேரெக்டாக எல்சிடி கேமராலேருந்து அப்படியே லைவ் வந்து எல்லாம் கேப்சர் பண்ணியிருப்பார், அத்தனையும் போட்டு காட்டுவார் அப்படின்னு சொல்லி பேசிட்டோம். இதுக்கெல்லாம் பின்னாடி என்னன்னா ஒரு மிகப்பெரிய பயம் என்னன்னா, பிதா நம்மளை கேவலப்படுத்துவார், அசிங்கப்படுத்துவார் அப்படின்னு பிதாவை குறித்த ஒரு சரியான புரிதல் இல்லாதனால ஒரு பயத்தின் நிமித்தமாகவே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கான ஸ்கிரிப்சர்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா, இரலவெண்டான ஸ்கிரிப்சர்ஸ்லாம் எடுத்து ரெலவெண்ட்டாக காட்டி இப்படியே ஊட்டிகிட்டு இருந்தோம். ஜாக் பண்ண என்ன சொல்லுவார் அப்படின்னாக்கா, உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சுன்னா அதே டிஸ்பிளே ஓடும், ஆனால் கட் பண்ணி ஓடுவார். அது ரொம்ப காமெடியாக இருக்கும். அது மோஷி வந்துட்டே இருப்பான், திடீர்னு பார்த்தீங்கன்னா மோஷி இருக்க மாட்டான். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மோஷி வேறு செட்டு போய் வந்துட்டு இருப்பான். நடுவில் ஏன் கட்டாக இருக்கும்னா மோஷி பாவம் மன்னிப்பு கேட்டிருப்பான். புரியுதுங்களா, நடுவில் நான் பாவம் செஞ்சிருக்கேன், அது வராது, ஏன்னாக்கா நான் பாவம் மன்னிப்பு கேட்டேன். இப்படி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா என்னுடைய இப்போ நான் மோஷி என்னுடைய பாவங்கள் நிறையா இருக்கிறதுனால என்னுடைய பிட்டு வந்து கட் பண்ணி பேட்ச் போட்டு ஊட்டியிருப்பாங்களாமா ஓட்டும் போது படத்தில். கட் பண்ணி இன்டர்வல் விடுற மாதிரி. அதனால மக்களுக்கு புரியாது, ஏன்னா அவ்வளோ பாவம் செஞ்சுருக்கேன். இதே ஏனோக்கோ தாவீதை விட்டுருங்க, அவனும் நம்ம லிஸ்ட்டில் தான் வருவான். ஏனோக்கோ இல்லை வேறு யாரை சொல்கிறது, மோசேவும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்தளவுக்கு பேட்ச் போட்டிருக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க பாவம் கம்மியாக செஞ்சுருக்கிறதுனால. ஆரம்பத்தில் ஒரு பாவம், மோசே கொலை பண்ணிட்டாவா, அதோட அப்படியே விட்டுருப்பா, அதோட மலையை பேசினாரு, அடித்தான், அவ்வளோதான். 2 பிட்டு தான், மற்றபடி நீட்டாக 10 Commandments மாதிரி மூவி ஓடும். ஆனால் நம்மளுக்கு வந்து கேவலமாக ஓடும். எல்லா இடத்துலையும் அவர் கட் பண்ணி எடிட்டிங்லேயே ஹெவனில் பாதி பேருக்கு உயிர் போயிடும் நம்மளுக்கு எடிட் பண்ணணும்னா அப்படின்ற மாதிரி ஜாக் பண்ண சொல்லுவார். இதெல்லாம் நம்பணும் ஒரு காலத்தில். ஏன் அப்படின்னாக்கா அது எல்லாமே பீரியட் சப்ஸ்டியூஷன் அட்டான்மெண்ட் பேஸாக வச்சு வர ஒரு மாடல். God is a judge, he will judge அப்படின்ற ஒரு இதுலேயே வந்துட்டோம். யோவான் வந்து God is loveன்னு சொன்னான். இது ரெண்டுத்துக்கும் டோட்டலி வித்தியாசமான கேரக்டரிஸ்டிக். ஓகேங்களா, அவன் வேற ஹைட்டில் பேசுகிறான் யோவான். ஏன்னாக்கா காட் இஸ் அ ஜட்ஜ் அப்படின்ற புரிதெல்லாம் மீறி அவன் வேற இதுக்கு போடுறான். தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்ற ஹைட்டுக்கு வரான். இதை பற்றி நம்ம பிற்காலத்தில் கவர் பண்ணுவோம். இதை வந்துட்டு சும்மா ஒரு மாடலுக்காகவே சொல்கிறேன். பீனல் சப்ஸ்டியூஷன் அட்டான்மெண்ட்ல இருந்து நம்ம எஸ்கட்டாலஜி டிரைவ் பண்ணுறோம். எஸ்கட்டாலஜி வந்து எண்ட் டைம்ஸ்னா இந்த எண்ட் டைம்ஸ் சொல்ல, த எண்ட் ஆஃப் ஆல் எண்ட், ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம போகிறோம். நம்ம அதுக்கெல்லாம் திருப்பி வருவோம். ஏன் அப்படின்னாக்க பீனல் சப்ஸ்டியூஷனில் தப்பாக நம்ம இது பண்ணுறதுனால எஸ்கட்டாலஜி நம்ம தப்பாக இருக்குதுன்றதை நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் என்டையர் காஸ்பலையும் எப்படியெல்லாம் வியூ பண்ணாங்க,
அப்படின்னு பார்க்கலாம். அதாவது நான் சொல்கிறது வந்துட்டு, நான் பேசிட்டு வந்துட்டு இன்னைக்கு நம்ம பெண்டிகாஸ்ட் சர்ச்சோ சிஎஸ் சர்ச்சோ பேசல. நான் பேசுறது ஃபர்ஸ்ட் செஞ்சுரி செகண்ட் செஞ்சுரியிலேருந்து எப்படி வியூ பண்ணாங்க அப்படின்னாக்கா, இவங்க லீகல் மாடலில் வியூ பண்ணார் ஜான் கால்வின். இப்படி ஒரு குரூப் வியூ பண்ணியிருக்கிறாங்க ஜான் கால்வினுக்கு அப்புறம் வந்து. ஆனால் இது எப்படி வியூ பண்ணியிருந்துருக்கணும், சில பேர் கரெக்டாகவும் வியூ பண்ணியிருக்கிறாங்க. ஆதி காலத்தில் ஃபர்ஸ்ட் ஃபியூ 100 years கரெக்டாக வியூ பண்ணாங்க. இதை வந்து ஹாஸ்பிட்டல் மாடலில் வியூ பண்ணணுமா, புரியுதுங்களா? ஏசு கிறிஸ்து சொல்கிறாரு பாருங்க, சிக் நீட்ஸ் அ ஃபிசிஷியன்றாரு. என்ன சொல்கிறாரு, வியாதியஸ்தருக்கு வைத்தியம் தேவைன்றாரு. அவருடைய மாடலே பார்த்தீங்கன்னா ஹீலிங் மாடலாக இருக்குது. அதாவது அவர் எப்படி பார்க்குறாருன்னா, சின் இஸ் அ டிசீஸ், ஸோ தட் நீட்ஸ் டு பி ட்ரீட்டட் இன் அ ஹாஸ்பிட்டல் அப்படின்னு பார்க்குறாரு. ஓகேங்களா? இட் நீட்ஸ் அ டாக்டர் டு பி ட்ரீட்டட்னு பார்க்குறாரு. ஆனால் லீகல் மாடலில் சின் இஸ் அ கிரைம், ஸோ தட் நீட்ஸ் டு பி பனிஷ்டுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஒரே காஸ்பல் தான். இது ரெண்டு பக்கமும் வியூ பண்ணலாம். ஒன்று லீகல் மாடல், இன்னொன்று ஹாஸ்பிட்டல் மாடல். ஆக்சுவலி வந்துட்டு இது தெரப்பட்டிக் மாடல் தியாலஜின்னு சொல்கிறாங்க. நான் புரியறதுக்காக வேண்டி ஹாஸ்பிட்டல் மாடல் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? தெரப்பட்டிக் மாடல்லாம் வந்து ஆக்சுவலி தியாலஜின்ஸ் வந்து யூஸ் பண்ணுற டேர்ம். ஆனால் நம்ம வந்து தெரப்பட்டிக்ஸ்லாம் அவ்வளோ போயிருக்க மாட்டோம். ஆனால் நம்ம புரியுது வந்து ஹாஸ்பிட்டல் மாடல் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ஹாஸ்பிட்டல் மாடலும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? விச் இஸ் ஒன் அண்ட் த சேம். ஹாஸ்பிட்டல் மாடல்லாம் என்னென்னா ட்ரீட் பண்ணி அதுக்கப்புறம் தெரப்பி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஒரு கை உடஞ்சிச்சுன்னா ட்ரீட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கைக்கு தெரப்பி கொடுப்பாங்கல்ல, அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாடலில் பார்க்கணும் காஸ்பலில் தெரப்பட்டிக் மாடல். ஏன்னாக்கா அவனே பாவி, அவனை போய் நீ தண்டிச்சனா, நானே இந்த பாவத்தை விட முடியாது தான் நான் உட்காந்துட்டு இருக்கிறேன், விட முடிஞ்சா விட்டுற மாட்டேன்னா, விட முடியாது நானே சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இன்னும் வந்து நீ அடிச்சனா என்ன பண்ணுவேன், செத்து தான் போவேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும், தூக்கி அறுதல் வேணா போடு அப்படின்னு வேணா போடலாம். அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா என்னால் முடியல அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்துட்டான். ஓகேங்களா? இவனுக்கு வந்துட்டு தண்டனை தேவையா இல்லை ஹீலிங் தேவையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சொல்யூஷன் இருந்ததுன்னா அது வந்து ஹாஸ்பிட்டல் மாடலில் தான் இல்லை தெரப்பட்டிக் மாடலில் தான் சரியாக முடியும். லீகல் மாடல் கேன் நெவர் ரெஸ்டோர் அ சின்னர் பேக் டு காட்ஸ் ஒரிஜினல் டிசைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஒருத்தன் வந்து பாவியாக போய் அப்படியே தேவனை விட்டு தூரம் போயிட்டே இருக்கிறான். அவனை லீகல் மாடலில் பார்த்தீங்கன்னா அவனை தண்டிக்க தான் முடியுமே தவிர்த்து, தண்டிச்சு சில பேர் தண்டனைக்காக பயந்துட்டு ஓடி வருவான். சில பேர் தண்டனை இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், தப்பிக்கிறதுக்காக வேண்டி ஷார்ட்கட்டில் வருவான். இப்படி பரலோகம் ஆசைப்பட்டு ஏசுக்கு அக்செப்ட் பண்ணுற கேஸுங்க. ஓகேங்களா? 90% அப்படி தான் வரும். ஒருத்தன் வந்து பரவாயில்லப்பா, என்னாலே இந்த பாவத்தையும் குடியும் வந்து விட முடியல, தண்டனை தானே கொடுத்துருப்போ, நான் என்னால் விட முடியல, நான் தண்டி ஓகே ரைட் நான் நரத்துக்கே போயிடுறேன்னு சொல்லி போயிடுவானுங்க. ஓகேங்களா? அப்படியும் கேசஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து மெஜாரிட்டி கேஸ் அப்படி தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ பல பேர் வந்துட்டு யூகேலலாம் வந்து ஆலயத்துக்கு வராதுக்கு காரணம் என்னன்னா, இதுதான் ஆக்சுவல் காரணம். நம்ம வேற காரணம் சொல்லிட்டு இருக்கோம். ஐயோ அவங்களாம் வந்து குடிக்க போயிட்டாங்க, அதுக்கு போயிட்டாங்க, இதுக்கு போயிட்டாங்க, ஆலயங்கள்லாம் காலியாக இருக்குதுன்னு பேசிட்டு இருக்கோம். ஏன் காலியாக இருக்குது அது யாருமே யோசிக்கவே இல்லை. ஓகேங்களா? அதுக்கு நம்ம வருவோம், சப்ஜெக்ட் திருப்பி வருவோம். ஓகேங்களா? லீகல் மாடலில் பார்க்கும் போது இட்ஸ் ஹெல்ப்லெஸ் மாடல். ஓகேங்களா? லீகல் மாடலில் தான் வந்துட்டு முஸ்லீமும் பிலீவ் பண்ணுறான், முஸ்லீமாக தான் பிலீவ் பண்ணுறான். அல்லாஹ் மன்னிப்பாரா தெரியாது. கூட்டிகிட்டு வந்து பரலோகத்தில் நிற்கும் பொழுது அல்லாஹ் வந்துட்டு மன்னிச்சாலும் மன்னிக்கலாம், மன்னிக்காட்டினாலும் என்ன பண்ணலாம், மன்னிக்கலாம்னா நரகம் அப்படின்றத பிலீவ் பண்ணுறான். அதே தான் கிறிஸ்டியானிட்டியில் நம்மளும் பிலீவ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே தான் ஹிந்துவும் பிலீவ் பண்ணுறான். ஓகேங்களா? எல்லாமே லீகல் மாடல் தான் பிலீவ் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஏன்னாக்கா எல்லாமே வந்துட்டு ஃபால்ஸான ஒரு மைண்ட் செட்டில் இருந்து தான் வந்திருக்கிறாங்க. ஆனால் காஸ்பல் தெரப்பட்டிக் மாடல் அப்படின்றாங்க theologians. Gospel cannot be a legal model. Gospel can be should only be a therapeutic model அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா if it was a legal modelனா இந்த உலகத்தில் யாருக்குமே ஹோப் இல்லை, இன்க்ளூடிங் மீ அண்ட் யூ. ஓகேங்களா? லீகல் அப்படின்னா இட் ஷுட் பி லீகல் டு தி என்டையரிட்டின்றாங்க. ஓகேங்களா? லீகல்னா லீகல் தான். அது மேலே வந்துட்டு அங்கே அன்பு, இறக்கம், மன்னிப்பு இதுக்கெல்லாம் அங்கே வந்து என்ன இல்லை, இடமே இல்லை. லீகல்னா லீகல் தான். சார் ஜட்ஜுக்கிட்ட போய் சார் அந்த மேட்டரே கிடையாது. ஓகேங்களா? போ அங்கே போய் எல்லாம் எழுதியிருக்கு பாரு,
அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, இல்லை சார் தப்புதான் சார் அப்படின்னா போயிடுறேன் சார், நாங்கள் போயிடுறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதான் மரணத்துக்கு. ஜீவனா மரணமான மரணத்துக்கு போயிடுறேன் சார் அப்படின்னு. இதான் லீகல் மாடல். ஆனால் தெரப்பட்டிக் மாடல் வந்து வேறு மாதிரி ஒர்க் ஆகும். உனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு பாவத்தில் பிரச்சனை, அப்படியா சரி நான் உன்னை ரெடி பண்ணுறேன் அப்படின்னு இறங்கி காயத்தை கட்டுவார் தேவன் இந்த மாடலில். அந்த மாடலில் ஒரு ஜட்ஜுடைய விக்கை வச்சுட்டு உட்காந்துருப்பாரு ஜட்ஜ்மெண்ட்டில், எங்கே ஆஸ் அ ஜட்ஜாக உட்காந்துருப்பாரு. தெரப்பட்டிக் மாடலில் பிதா இறங்கி வந்து ஒரு நல்ல சமாரியானா உனக்கு இருக்கிற பாவத்தால் ஏற்பட்ட அத்தனை காயத்தையும் கட்டி ஒரு மனிதனை மீட்டு he will restore back to its original design. ஓகேங்களா, இந்த தெரப்பட்டிக் மாடல். 2 மாடல் வைக்கிறாங்க. நம்ம இது வரைக்கும் பிஎன்எல் சப்ஸ்டியூஷன் அட்டான்மெண்ட்டில் தான் நம்ம விசுவாசிச்சுட்டு இருந்தோம். ஸோ நம்மளுக்கு வெறும் லீகல் மாடல் தான் இருக்குது. தெரப்பட்டிக் மாடல் மேலே நம்மளுக்கு தெரியாது. இன்னொன்று, அப்படிலாம் அவர் பண்ண மாட்டார், அப்படிலாம் இல்லை, அவர் பொறுமையாக இருப்பார். இப்போ கிருபையின் காலம் ஓகே பொறுமையாக இருக்கார். கொஞ்ச நேரம் பார்ப்பார், கிருபையின் காலம் முடியும், எண்ட் டைம்ஸ் ஆரம்பிக்கும். அப்போ என்ன சொல்லுவார், உனக்கு கிருபையின் காலம்லாம் கொடுத்து பார்த்தேன், நீ எல்லாம் என்ன பண்ணுற, எல்லாம் ஒன்றும் மாறுற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ஆப்பு வைப்பார். என்னன்னா, மொத்த உலகத்தையும் ஆப்புடா அப்படின்னு சொல்லும் போது இயேசு கிறிஸ்து நடுவில் வந்து, இல்லை சார், வெயிட் சார், அவ்வளோலாம் நீங்கள் கோவப்படுறீங்க சார், நான் என்ன பண்ணுறேன், மொத்த உலகம் மேலே உங்கள் கோபாக்கினே இருக்குது தான், ஆனால் நான் என்ன பண்ணுறேன், நான் என்னை வந்துட்டு மோஷி பெஞ்சமின்லாம் விசுவாசிச்சிருக்கிறாங்க, அது மாதிரி ஒரு பெரிய கூட்டம் இருக்குது, அவங்கள ராப்சரில் கூப்பிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மொத்த உலகத்தையும் அந்திகிறிஸ்து கையில் ஒப்படைச்சிருங்க, அப்புறமா போட்டு தள்ளிடலாம். அதுக்கப்புறம் சான்ஸே இல்லை, அவங்களுக்கு மீட்பே இல்லை, கைவிடப்பட்டவன் மீட்பே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்கட்டாலஜி நம்மளே வந்து சில வர்சஸ்லாம் எடுத்து இந்த எஸ்கட்டாலஜியில் வந்துட்டோம். அதனால தான் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, கிருபையின் காலத்துக்கு ஒரு முடிவு உண்டு, கிருபையின் காலத்துக்கு ஒரு முடிவு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னாக்கா, ஆண்டவர் வந்து இப்போ வந்து பொறுமையாக பல்ல கடிச்சிட்டு இருக்காரு பிதா. நாளைக்கு வந்து அவர் வந்து முடியாதரா அப்படின்னும் போது அப்படி சொல்லிடுவார் அப்படின்ற மாடலில் தான் பிதா வச்சுருக்கோம். பேசிக்லி God the Father cannot control his anger. He needs anger management. Does he need an anger management tutorial அப்படின்னு கொஸ்டின் கேட்கறான் தியாலஜியன்ஸ். இதெல்லாம் நம்ம யோசிச்சதே கிடையாது இல்லைங்களா? ஏன் அப்படின்னாக்கா, நம்ம பிதாவை நம்ம ரேஞ்சுக்கு இறக்கிட்டோம். நான் பிதாவை தான் அப்படி தான் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அதுக்கு மேலே யோசிக்க முடியாதுல்ல. நான் கடுப்பில் இருக்கிறேன், உலகத்து மேலே கடுப்பில் இருக்கேன். இயேசு கிறிஸ்துவ அமிச்சேன், அடித்து வெளியே அமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, நான் பயங்கர கடுப்பில் இருக்கேன். இனிமேல் வந்துட்டு கொஞ்ச நாள் கிருபையின் காலம் கொடுத்துருக்கேன். அது எப்போ வேணாலும் அது முடிவு பண்ணிவிட்டு என்ன பண்ணிடுவேன், என் டைம் சப்போர்ட்டை க்ளோஸ் பண்ணி மக்களை நாஸ்தி பண்ணிடுவேன். நாஸ்தி பண்ணிட்டு ஏதோ யாரும் இயேசு கிறிஸ்து அக்செப்ட் பண்ணிங்களோ அவங்களாம் வாங்க பரலோகம் இருக்குது, மற்றவங்களால என்ன பண்ணுறேன், தூக்கி மிதிச்சு என் டைம்ஸில் மாட்டிக்கோ அப்படின்னு சொல்லி பார்க்குற ஒரு மாடல் வந்துட்டு ஆக்சுவலி அது இன்னொரு ஒரு ஃபால்ட்டி மாடல். மொத்தத்துக்கு நம்ம பிலீவ் பண்ண காஸ்பிளே ஒரு ஃபால்ட்டி காஸ்பிள். ஓகேங்களா, அதனால இவ்வளோ பிரச்சனை. ஒன்று என் டைம்ஸ் வச்சு பயன்படுத்தணும், இல்லையா ஜட்ஜ்மெண்ட் வச்சு பயன்படுத்தணும், இல்லை ஏதாவது வச்சு பயன்படுத்தினா நரகத்தை வச்சு பயன்படுத்து. அப்படியும் இது பண்ணலையா அவனை கூட்டு சபையிலே சேர்க்காத அப்படின்ற ஒரு மாடலில் வந்துட்டோம். ஏன்னா நம்ம காஸ்பிள் இஸ் அ ஃபால்ட்டி காஸ்பிள். நம்ம பிலீவ் பண்ணிட்டு இருக்க காஸ்பிள் இஸ் அ ஃபால்ட்டி காஸ்பிள். ஒரிஜினல் காஸ்பிள் கரெக்டாக தான் இருக்குது, நம்ம பிலீவ் பண்ணிட்டு இருக்க சொல்கிறேன். ஒரிஜினல் காஸ்பிள் வந்து பியூட்டிஃபுல் காஸ்பிள் இருக்குது. ஓகேங்களா, அதை பற்றி நம்ம பேசுவோம். ஆனால் இப்போதைக்கு ஃபால்ட்டி காஸ்பிள் ஏன் அப்படின்னாக்கா, பயத்தை வச்சே தான் கொண்டு வந்துடும். ஏன்னாக்கா விட்டா என்ன பண்ணிடுவான், அவன் ஓடி போயிடுவான். ஏன்னாக்கா அவன் இப்போவே பயத்து தான் வந்துட்டு இருக்கான். ஓகேங்களா, இப்போவே ஒரு நிமிஷம் வரல ஒரு பயத்தினால, ஓகே கிருபையின் காலம் முடிவடையதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்ப்பா கிருபையின் காலம்லாம் முடிவடையாதுப்பா, அது அப்படியே இருக்கும்பா, ஒரு கிருபை நித்திய கிருபைப்பா. நித்தியத்துக்கும் கிருபையின் காலம் அது வந்துட்டே இருக்கும். ஏசு கிறிஸ்து கிருபையா வந்திருக்காரு, கிருபையும் சத்தியமா வந்திருக்காரு. அவருக்கு ஒரு எண்டு இல்லை. அந்த கிருபையின் காலம் வந்து மனித குலம் இருக்க வரைக்கும் கிருபையின் காலம் இருக்கும் அப்படின்னு சொன்னா, அப்படியா ஜாலியா பார்க்க போயிடுவான் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஏன் யோசிக்கிறோம் அப்படின்னாக்கா, விட்டா இப்பவும் பாவம் செய்ய ரெடியா இருக்கான் அவன். ஓகேங்களா, அந்த ஒரு இதை வந்து நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா, கட்டுப்பாடை வந்து கையில் ஹேண்டில் வச்சிருக்கோம். நம்ம அதை வந்துட்டு ஊற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 4 கேட்டை போட்டிருக்கோம். ஏன்னா நம்மளுக்கே அந்த கேட்டை தான் போட்டு அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. தம்பி கிருபையின் காலம்லாம் இருக்குப்பா, என்னைக்குனாலும் ஒரு நாள் முடிஞ்சிரும்ப்பா, அதுக்கப்புறம் வேற மாதிரி என் டைம்ஸ் போயிரும்ப்பா. இல்லை ஒரு கல். ஓகேங்களா,
அந்த கல் இயேசு கிறிஸ்து. அது என்னைக்கு வந்து பூமியில விழுந்துச்சோ அன்னையிலிருந்தே காலங்கள் மாற ஆரம்பிச்சிருச்சு. அன்னையிலிருந்து பிஹோல்ட் ஐ எம் மேக்கிங் எவ்ரி திங் நியூ. ஓகேங்களா, அது மாறிட்டே இருக்கும். அந்த கல் எல்லா ராஜ்யத்தையும் உடைக்கும். அந்த ராஜ்யம் என்னன்னா ஏதோ அந்த யூஎஸ்ஏன்னு பேசிட்டு அந்த ராஜ்யம் இல்லை. பிசாசனுடைய இருள் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் வெளிச்சமாக மாறிட்டே வரும். இதுக்கு நடுவில் வந்து ஒரு இன்டர்வல் கேப்பு, அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு என் டைம்ஸு, அதுக்குள்ளே ஒரு ஆன்டி கிரைஸ்ட், அதுக்குள்ளே ராப்சர், இது எல்லாமே தப்பான வியூ, தப்பான எஸ்கட்டாலஜிந்து வந்த வியூ. ஓகேங்களா, அப்போது எஸ்கட்டாலஜி பேசணுமே அப்படின்னா ஆமாம் எஸ்கட்டாலஜி பேசணும். எஸ்கட்டாலஜி இப்போ ஜான் எழுதியிருக்காரு, அப்போல்லாம் அதெல்லாம் பொய்யா அப்படின்ற கேள்விலாம் ஜான்ல எழுதியிருக்காரு. ஜான் எந்த காலகட்டத்துக்கு எழுதினாரு அப்படின்றது மிகப்பெரிய அடுத்த கொஸ்டின். நம்மளையெல்லாம் வந்துட்டு ஒரு நம்மளை பார்த்துட்டு ஜான் வந்து ரெவலேஷனை வந்துட்டு ஃபர்ஸ்ட் செஞ்சுரிக்கு எழுதினாருன்னா ஃபர்ஸ்ட் செஞ்சுரி ஆளுங்களை ஏமாத்துறாருன்னு அர்த்தம். ஏன்னு வச்சுங்க, நடக்க போற அவங்களுக்கே புரியாது, அவங்களுக்கு என்னன்னே புரியாத ஒரு மேட்ரை உங்களுக்கு எழுதுறேன் இதோ சீக்கிரமாக. அவர் சொல்றதெல்லாம் பாருங்க, எல்லாத்துக்கும் டைம் லைன் இருக்குது. பிஹோல்ட் ஐ எம் கமிங் குவிக்லின்னு எழுதுறாரு. குவிக்காயா 2000 வருஷம் ஆயிடுச்சு இன்னும் வரல, குவிக்காது அப்படின்னா ஜான் ஒன்று ஜான் போய் சொல்லியிருக்கிறோம். இல்லைன்னா ஜான் குயிக்லேருந்து எழுதினாரு, இயேசு கிறிஸ்து இல்லைப்பா பொறுமையாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆக்சுவலி நம்ம எஸ்கட்டாலஜி தப்பு, நம்ம என் டைம்ஸ் தப்பு. அதை பற்றி வரேன். ஏன்னா என் டைம்ஸில் பல பிரிவுகள் இருக்குது. அதெல்லாம் உள்ளே போய் நம்ம வேர்ஸ் பை வேர்ஸாக கொண்டு வரணும். இப்போதைக்கு ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் என்னன்னா, மேத்யூ 24 இருக்கு இல்லையா, மேத்யூ வந்து காஸ்பிள் எழுதும் போது மேத்யூ 24 எழுதிட்டாப்புல. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஜான் வந்துட்டு அதை வந்துட்டு மேத்யூ 24க்குன்னு ஒரு புக்கே போடுறாரு. அதுதான் ரெவலேஷன். மேத்யூ 24 கேள்வி என்ன அப்படின்னாக்கா, when is the end of this age அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க டிசைபிள்ஸ். ஓகேங்களா, அவங்க என்னத்தை கேட்குறாங்கன்னா ஓல்டு கவர்னன்ட் ஏஜோட எண்டு எப்போன்னு கேட்குறாங்க. ஏன்னாக்கா அதுக்கு பதில் சொல்றாரு மேத்யூ 24 என்ன பதில் சொல்றாருன்னா, இந்த தேவாலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதை நம்மளுடைய யுனைடெட் ஸ்டேட்ஸையோ இல்லை ரஷ்யாவையோ இல்லை உக்ரைனையோ வச்சு அவர் பேசிட்டு இல்லை. அவங்க கொஸ்டின் இஸ் ஸ்பெசிஃபிக் to an end of an age, and his reply in Matthew 24 is specific to that particular age. This generation will see the coming of the son of man சொல்றாரு. ஓகேங்களா, நம்ம என்னவோ அதை எடுத்து this generation பேசிட்டோம். இல்லை, it was spoken to that first generation. ஓகேங்களா, அப்போ என்ன எல்லாமே உல்டாவா இருக்குதே அப்படின்னு சொல்றோம். இல்லை, நம்ம புரிதல் தப்பா இருக்கு, நம்ம என் டைம்ஸ் தப்பா இருக்கு, நம்ம எப்படி பார்க்குறோன்றது தப்பா இருக்குது. ஓகேங்களா, அப்படின்னா ஸோ இதுக்குள்ளே நம்ம போக வேண்டியது இருக்குது. ஏன்னா இதெல்லாம் பெரிய சப்ஜெக்ட், இதுக்குள்ளெல்லாம் போக வேண்டியது இருக்குது. ஒரே டைமில் பேச முடியாது, இதெல்லாம் தனித்தனியாக பேசணும். பட் என் டைம்ஸ் வந்து முக்கியமாக அப்படின்னாக்கா முக்கியம்தான். ஆனால் வந்து என் டைம்ஸை பேசுறதோட ஃபர்ஸ்ட் கவனன்ட்ன்றதோட அட்டான்மெண்ட்டை கரெக்டாக நம்ம புரிஞ்சாதான் மற்றது எல்லாமே பிக்சர் ஃபால் ஆகும். என் டைம்ஸ் தனியாக படிச்சிடலாம், ரொம்ப ஈஸி தான். டக்குன்னு படிச்சா இது சொல்லுதா, இந்த வருஷம் இது சொல்லுதான்னு சொல்லி முடிச்சிடலாம். ஆனால் அட்டான்மெண்ட் தெரியலன்னா என் டைம்ஸில் ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கும் நம்மளுக்கு. ஏன்னாக்கா அட்டான்மெண்ட் நம்மளுக்கு தெரியல. ஏன்னா அட்டான்மெண்ட் வந்து பிதாவின் இருதயத்தை காட்டுது. புரியுதுங்களா, பேசிக்கா பிதா நல்லவரா கெட்டவரா அப்படின்ற கொஸ்டின் தான் அட்டான்மெண்ட்டை கொடுது. ஓகேங்களா, இப்போ இருக்கிறத பார்த்தீங்கன்னா நல்லவரா கெட்டவரானா தெரியலையப்பா அப்படின்ற போது தான் நம்ம சொல்றோம். ஏன்னாக்கா விடுவாரா, விட்டாலும் நம்மளை உள்ள விட்டாலும் விடுவாரு, வெளியே அனுப்பிச்சாலும் வெளியே அனுப்புவாரு. அவருடைய அன்னைக்கு அவருடைய மனநிலை எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் அப்படின்றதான் நம்ம வந்து நிற்கிறோம். ஓகேங்களா, நம்ம பாவங்களெல்லாம் மன்னிக்கிட்டு அப்புறம் ரத்தத்தினால கழுவி எல்லாமே பண்ணி இது பண்ணி விட்டாலும் நிச்சயம் இருக்குதாப்பா, இல்லைப்பா தெரியலப்பா, அங்கே போய் கண்ணை திறக்கும் போது தெரியும். இல்லை, காஸ்பிள் வந்துட்டு வேற காஸ்பிள். பிதாவை அறிகிற அறிவே நித்திய ஜீவன். அந்த அறிவு இருக்குதா இல்லையான்னு நம்ம இங்கே சொல்லலாம். அங்கே போகணுன்ற அவசியமே இல்லை. இன்னொன்று, அங்கே போகணுன்றது அவசியம் இருக்குதா அப்படின்றது அடுத்த கொஸ்டின். ஏன்னா பிதாவும் குமாரனுக்கும் அதை சுற்றி தான் காஸ்பிள் நிற்கிதுன்னும் போது பரலோகம் எதுக்குன்றது அடுத்த கொஸ்டின் வருது. ஓகேங்களா, அப்போதான் இமார்டலிட்டிக்கெலாம் வந்துட்டு இமார்டலிட்டியில் அப்போ தான் லைட் எரியும். ஏன்னா பரலோகம் போகிறவங்க இமார்டலிட்டி எதுக்கு? அவன் பரலோகம் போகிறது ரெடி ஆகிட்டு இருக்கிறான், அவனுக்கு எதுக்கு இமார்டலிட்டி? பிதாவையும் குமாரனையும் அறிகிறது நித்திய ஜீவன் அப்படின்னும் போது பரலோகம் எதுக்குன்ற அடுத்த கொஸ்டின் வரும். ஏன்னாக்கா இவங்கள்ட்ட தான் எல்லாமே இருக்குது. அந்த ஹைட்ஸில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, பரலோகம் போவேனான்னு சொல்ல, அந்த சொல்கிறேன். பிதா குமாரன்ட்ட எல்லாமே இருக்குதுன்னும் போது பரலோகம் எதுக்கு? அது என்னப்பா அது
வஞ்சர மீன் வாங்க வந்திருக்கேன், நெத்திலி மீன் இதுக்கு எனக்கு போடுறியா போட்டுரு, ஓகேங்களா. ஆனால் நான் வாங்கினது வஞ்சர மீன் வாங்க வந்திருக்கேன், ஓகேங்களா. எனக்கு தேவை பிதாவும் குமாரனும். பரலோகம் இருக்குது சார், சார் அங்கே வாட்டர் ஃபால்லாம் இருக்குது சார், அங்கே ஏஞ்சல்ஸ், அதெல்லாம் ஒரு ஓரமாக வைப்பா, அது எனக்கு முக்கியம் இல்லைப்பா அப்படின்னு வரும்பொழுது அப்போ இம்மார்டாலிட்டி பழிச்சுன்னு தெரியும். ஏன்னாக்கா இப்போ நம்ம எதுக்காக இம்மார்டாலிட்டி வேணாம் அப்படின்றவங்கன்னா ஒரே ஒரு இதுதான், என்ன அப்படின்னாக்கா பரலோகம் போக முடியாது அப்படின்ட்டு. ஆனால் வேற மேட்ரு, ஆக்சுவலி இது டோட்டலாக வேற மாதிரி கனெக்ட் ஆகுது. இம்மார்டாலிட்டி இருந்துச்சுன்னா பரலோகம் போக முடியாது எவன் சொன்னது, ஓகேங்களா. அதுக்கு வரலாம், அது தனியாக வரும். நடந்து போ, பரலோகம் போ, நடந்து போ, ஏன் மரணத்துக்கு வழியாக போகிற, அது தனி சப்ஜெக்ட், ஓகேங்களா. பரலோகத்தை இயேசு கிறிஸ்து எப்படி போனால் ஏறி போனார், ஓகேங்களா. அவர் மரணத்தை ருசி பார்த்து மரணத்தை விழுங்கி போனார், அது வேற மேட்ரு. அது ஏன் அப்படின்னா ஒரு பாம்பு வந்து மரணத்தை ஒரு விழுங்க 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 தேர் பண்ணதை அப்போ சொல்லுவாங்க இந்த எக்ஸாம்பிள். அவர் பாம்பு வந்து விழுங்கிட்டே இருந்துச்சாமா, விழுங்க விழுங்க பார்த்தீங்கன்னா உள்ள அந்த அந்த விழுங்க விழுங்க அந்த மானுடைய கொம்போ இல்லை ஏதோ ஒன்று கிழிச்சிட்டே வருது, ஓகேங்களா. கிழிச்சிட்டே வந்து ஃபுல்லாக விழுங்கி போகும்போது அந்த பாம்பே ரெண்டாக கிழிஞ்சிருச்சு. அது மாதிரி மரணம் இயேசு கிறிஸ்துவ விழுங்க ட்ரை பண்ண விழுங்கிருச்சு. ஆனால் விழுங்கி முடிக்கும் போது தான் தெரியுது மரணத்தை அவர் ஜெயிச்சு வெளியே வராருன்ட்டு, வெளியே வந்து போறாருன்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. இப்போ இன்னொரு கொஸ்டின், அவர் தான் மரணத்தை முறியடிச்சிட்டார்ல, அப்போ ஏன் நம்ம மதிக்கணுன்ற அடுத்த கொஸ்டின். இதெல்லாம் வருது, இதெல்லாம் டச் பண்ணி ஆகணும், ஒரு வழியே கிடையாது. ஏன்னா வந்துட்டு காஸ்பிள் உள்ள அவ்வளோ பவர் இருக்குது. நம்ம சாதாரணமாக ஒரு காஸ்பிள் பிலீவ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, வெள்ளை சட்டை போட்டு ஒரு கார்டர்லாம் வைக்காம ஒரு காஸ்பிள் பிலீவ் பண்ணிருக்கோம் இல்லையா. அந்த காஸ்பிள் வந்து பின்னாடி மிகப்பெரிய ஒரு பவர் இருக்குது. இது தெரிஞ்சதுன்னா, இது அவேக்கன் ஆகிட்டோம்னா இந்த ஹோல் வேர்ல்டு, நம்ம ஒரு மனிதனை பார்க்குற பார்வையே மாறும், ஓகேங்களா. ஒரு மனிதனையும் பார்க்குற பார்வையே வேற மாதிரி மாறும், நம்மளுக்குள்ள அந்த உலகத்தை பார்க்குற பார்வை மாறும். பிதா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஆக்சுவலி அவங்க பண்ணியிருக்கிற வேலை ஃபினிஷ்டு ஒர்க்குன்றது நம்ம நினச்சிட்டு இருக்கோம் லா கிரேஸ்ன்னு சொல்லிட்டு. இல்லை 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 இல்லை, அவங்க மிகப்பெரிய வேலையை முடிச்சிருக்கிறாங்க, ஓகேங்களா. சாதாரண வேலையை முடிக்கல அவங்க. நம்ம ஏதோ லால வந்து இருந்தோம்ப்பா, இப்போ கிரேஸ் கூப்பிட்டு வந்துட்டாரு, அதனால வந்து ஃபினிஷ்டு ஒர்க் இஸ் பேஸ்ட் ஆன் லா அண்ட் கிரேஸ்ன்னு பேசிட்டு இருக்கிறோம். அப்படின்னா அது யாருக்கு ஆக்சுவலி யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆடு மாடுக்கு தான் யூஸ். ஏன்னா அப்போ ஆடு மாடு செத்துட்டு இருந்துச்சு, இப்போ ஆடு மாடு சாவலை, அப்படி அதோட முடிச்சிட்டோம். நம்மளோட மேக்ஸிமம் ஃபினிஷ்டு ஒர்க் வந்து அங்கே தான் நம்மளால கொண்டு வர முடியும். ஆனால் இவங்க பண்ணியிருக்கிற ஃபினிஷ்டு ஒர்க்கு வேற லெவலில் இருக்குது. அதாவது இயேசு எழுதுறான் பாருங்க, ஒரு இருளில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒளி உதிச்சதுன்னு சொல்லிட்டு, the people who are in darkness have seen a great light ன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி darkness is nothing but death. the people who is in deathனே சொல்லிக்கலாம். the people who are in death has seen a great light. this light is the life of all men அப்படின்னு யோவான் எழுதுறாப்புல, ஓகேங்களா. இந்த லைட் தான் ஜீவனா இருக்குது. அப்புறம் பேசுவோம், இதெல்லாம் பெரிய பெரிய டாபிக்கு. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணி முடிச்சிருக்கிறாரு, பிதா என்ன பண்ணி முடிச்சிருக்கிறாரு அப்படின்ற மேட்ரு நம்ம பேச ஆரம்பிச்சோன்னா நைட்டு தூக்கம் வராது, அப்படி ஆயிரும். ஆக்சுவலி அவ்வளோ பெரிய மேட்ரு இது. ஒரு பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சி இருந்துச்சுன்னா நைட்டு விடிய விட தூங்க முடியாதுல்ல. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் தான் காஸ்பிள் ஆக்சுவலி இருக்குது. அவ்வளோ பெரிய காஸ்பிள் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, அது சின்ன சின்னதா இதுதான் தும்பிக்கையா, இதுதான் யானை தடவை தடவை பார்த்துட்டு இருக்கோம். இந்த காஸ்பிள் வந்து மிகப்பெரிய மேட்ரு. இதை பற்றி நம்ம வந்து பேசுவோம். இன்னைக்கு நான் பீனல் சப்ஸ்டியூஷனை பற்றி லைட்டாக ஒரு ஓவர்வியூ கொடுத்தேன். ஜான் கால்வினை பற்றி பேசியிருக்கோம். அது முடிச்சதுக்கப்புறம் சம்மரைஸ் பண்ணுறேன். அது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரப்பட்டிக் மாடலா ஹீலிங் மாடலா அப்படின்னு பேசியிருக்கோம். தெரப்பட்டிக் மாடல் ஆர் லீகல் மாடல் அப்படின்னு பேசியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிலீவ் பண்ணுற பீனல் சப்ஸ்டியூஷன் அட்டான்மெண்ட்னால இப்போ நம்ம எண்ட் டைம்ஸை பிலீவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கூட வந்துருச்சு. ஏன் அப்படின்னாக்கா அந்த எண்ட் டைம்ஸ் இஸ் டைட்லி கப்பிள்டு வித் பீனல் சப்ஸ்டியூஷன் அட்டான்மெண்ட் மாடல். ஏன்னா அது ஹோலாக லீகல் மாடலாக பார்க்கறதுனால என்னைக்குனாலும் கிருபையின் காலம் முடிவு வரும், முடிஞ்சிடும். என்னைக்குனாலும் அவர் வந்து கணக்கு கேட்பாரு. ஃபர்ஸ்ட் ஆட்டுக்குட்டியாக வந்தார், நெக்ஸ்ட் வந்து ராஜா வருவார், புரியுதுங்களா. ஃபர்ஸ்ட் நல்லவராக வந்து பார்த்தாரு, நீங்களாம் திருந்தலை, அப்போ என்ன பண்ணிட்டாரு, நெக்ஸ்ட்டு கத்தி எடுத்துட்டாரு. அப்படின்னாக்கா மாறினது நம்ம இல்லை, திருந்தினது அவர் தான், வச்சுங்களா. அவர் தான் இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் நல்லவனா வந்தேன்ப்பா, அப்போ வந்து ஒன்றும் வேலைக்காகல, அதுக்கு ஒரு காலகட்டம். இப்போ நான் வரும்போது கத்தி எடுத்துட்டு வரேன், இப்போ நான் சோறில் குதிரையில் வரேன் அப்படின்னாக்கா காஸ்பிளே வீக் ஆயிடுச்சுன்றேன், புரியுதுங்களா.
ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் ஃபர்ஸ்ட் ஏசு கிறிஸ்து வந்தார் பாருங்க, அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்றேன். ஃபர்ஸ்ட் வந்தது ஃபெயிலியர் ஆனதுனால, ஒர்க் அவுட் ஆகாததுனால இப்போ ஏசு கிறிஸ்து எப்படி வராரு, இப்போ ராஜா வராரு. இல்ல ஃபர்ஸ்ட் டைம் வரும்போதே அவரு ராஜாவாக தான் வந்தாரு. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது வந்துட்டு குழந்தையா வந்துட்டாருங்க, செகண்ட் டைம் வரும்போது ராஜா வருவார். இல்ல ஏசு கிறிஸ்து ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது ராஜாவாக தான் வந்தாரு. யூதருக்கு ராஜா எங்க என்ன கேட்டாங்க, ஓகேங்களா, அந்த ராஜா அப்படிதான் இருப்பாருங்க. ஏசு கிறிஸ்து ஒரு கேரக்டர் பார்த்தீங்களா, இப்படிதான் அந்த ராஜா இருப்பாரு. நம்ம பார்த்தா ராஜாலாம் வேற மாதிரி இருந்தாங்க, அடிச்சு சொருவுனாங்க, ரோமர் தூக்கி சாப்பிடுவாங்க, அப்படிதான் எஃபெக்ட் பண்ணிட்டுருந்தாங்க. நான் சொல்றேன், ஏசு கிறிஸ்து வரும்பொழுதும் இதே கேரக்டர் தான் இருப்பாரு, வேற கேரக்டர்லாம் வர மாட்டாரு. இதே ஆட்டுக்குட்டியாக தான் இருப்பாரு. ஆட்டுக்குட்டியானவர் தான். ஃபர்ஸ்ட் நான் வந்தேன்ப்பா, சரி பண்ணலப்பா, இப்போ வரேன் பாடுறா டே, அப்படிலாம் வரமாட்டாரு. அப்படி வந்தாருன்னா மொத்த காஸ்புலையும் வந்து குப்பையில மூட்டையில தான் தூக்கி போடணும், ஓகேங்களா, அந்த மாதிரி ஆயிரும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் காஸ்பிள் இஸ் எ ஃபெயிலியர். ஏசு கிறிஸ்து ஃபர்ஸ்ட் டைம் வந்தது ஒரு ஃபெயிலியர் ஆயிரும், ஓகேங்களா. இதை பற்றி நம்ம பேசுவோம். ஸோ நான் வந்து நம்ம சம்மரியில் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நம்ம என் டைம்ஸ் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம், என் டைம்ஸ் வந்துட்டு தப்பாக புரிஞ்சுட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு ப்ரீஃபு. இதை பற்றி நம்ம இது அப்புறம் நான் என்ன டச் பண்ணேன்னா, டெத் ஆர் லைஃப் அப்படின்ட்டு டச் பண்ணியிருக்கேன். ஏன்னாக்கா அதெல்லாம் டச் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் ஒரே பேக்கேஜ் தான், ஓகேங்களா. இதெல்லாம் ஒரே பேக்கேஜ் தான். ஏசு கிறிஸ்து எப்பவுமே ஜீவன் 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 ஏன் பேசினாரு, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் அப்படின்னு பேசினாரு. ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி யோசிக்கிறாங்க, மரித்தாலும் நம்ம பிழைப்போம். இன்னொருத்தர் தப்பு இல்லப்பா, அந்த காலகட்டம் போய் ஒரு காலகட்டம் வரும், என்னை விசுவாசிக்கிறவன் மரியாமலும் இருப்பான். இதையும் பேசியிருக்காரு. ஏன்னா பேசியானுங்க, ஏசு கிறிஸ்து பேசியானு. ஏசு கிறிஸ்து பேசலாம், வேற யாரும் வந்து அடுத்ததெல்லாம் வந்து பேச மாட்டாங்க. அடுத்தது மோசம் அனுபவம் வர மாட்டாரு. இல்லை, ஏசு கிறிஸ்து வந்து பாதி பேசிட்டாரு, இப்போ மிச்சத்தை வந்து ஈவனை கொஞ்சம் கண்டினியூ பண்ணுவார். இல்லை ஒரே மீடியேட்டர் தான். அவர் பேசுறது, அவர் கட்டளை சாசனம்ன்ற மாதிரி அவர் போடுற லைன் தான் எண்டு. அதனால அவர் எல்லா ஹைட்டுக்கும் பேசி ஆகணும். ஸோ வந்து அவர் பேசிட்டாரு, என்னை விசுவாசிக்கிறவன் மரியாமலும் இருப்பான். அவன் விசுவாசி மறுத்தானே இருக்கான் அப்படின்னா அது ஒரு ஜென்ரேஷன், ஓகேங்களா. இன்னொரு ஜென்ரேஷன் வேக்கப்பாவும் அது சொல்லும், யோசுவா காலம் மாதிரி ஜென்ரேஷனு அது பிடிக்கும், ஏசு கிறிஸ்துவோட ஹைட்டை பிடிக்கும். அதை பிடிக்கும் போது அது என்ன பிலீவ் பண்ணும், மரணத்தை பார்த்து கொஸ்டின் பண்ணும். அது ஒரு ஜென்ரேஷன் வரும், அகேன்ஸ்டாக நிற்கும். எப்படி வந்துட்டு பிரிட்டிஷ்காரனை எடுத்து நின்னானுங்களோ சுதந்திரம் வாங்குறதுக்கு, இல்லை விட்டுருந்தா அவன் ஆண்டுட்டு தான் வந்திருப்பான், இன்னும் 500 வருஷம் கூட ஆண்டுட்டு இருந்திருப்பான், ஓகேங்களா. மற்ற கண்ட்ரிஸில் வந்து ஸ்லேவ் கேப்சர் பண்ணவனுக்கு எல்லாமே வந்து இவங்க ரிவோல்ட் பண்ணல, நெல்சன் மண்டேலா வரல அப்படின்னாக்கா இன்னும் ஆஃப்ரிக்காவை ஆண்டுட்டு தான் வந்திருப்பானுங்க. அவனுக்கு என்ன, இன்னும் 1000 வருஷம் கூட ஆள்லான்னா ஆண்டுட்டு இருப்பான், புரியுதுங்களா. ஸோ ஆனால் ஒரு ஸ்டாப் வந்துச்சு. ஏன் ஸ்டாப் வந்துச்சுன்னா, தெர் வாஸ் அ ஜென்ரேஷன் விச் கோட் திங்க் அஹெட் அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கேட்டுச்சு இல்லையா, அது மாதிரி தட்டி கேட்கும். ஏசு கிறிஸ்து பண்ணியிருக்காரு, உனக்கு என்ன இங்கே அதிகாரம்ன்ற கேள்வியை தட்டி கேட்கும் ஒரு ஜென்ரேஷன். அப்போ வந்துட்டு அதனுடைய எஃபெக்டை அது ரீப் பண்ணும், அனுபவிக்கும். இதெல்லாம் நடந்தாகணும். ஏன்னாக்கா இந்த இருளில் ஒளி உதிச்சே ஆகணுங்க, ஓகேங்களா. இருளில் ஒளி உதிச்சே ஆகணும். அந்த ஒளி உதிச்சிருச்சு, ஓகேங்களா. இப்போ மேட்ரு என்னன்னா, அந்த ரெவல்யூஷன் எவ்வளோ தூரத்துக்கு எத்தனை பேர் மைண்ட்ஸில் எரிஞ்சிட்டு இருக்குது அப்படின்னா, எல்லா மைண்ட்ஸும் மங்கிதான் எரிஞ்சிட்டு இருக்குது. ஆனால் ஏசு கிறிஸ்து ரெவல்யூஷன் இன்னும் அதிகமாக எரியும் போது இந்த ஹோல் லைஃப், அந்த ஜீவன் வந்து பரிபூர்ணப்படும். உங்கள் வாழ்க்கையில என் வாழ்க்கையில் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்க அத்தனை பேர் வாழ்க்கையில் பரிபூரப்படும், ஓகேங்களா. எப்படி கும்மி இருட்டாக இருந்தாலும் ஒரு லைட்டு, ஒரு டியூப் லைட்டு பளிச்சுன்னு வெளிச்சமாக்குது. ஃபுல் உலகமும் கும்மி இருட்டாக இருக்கும் பொழுது சூரியன் உதிக்கும் பொழுது அப்படியே பளிச்சுன்னு வெளிச்சமாகுதோ, அது மாதிரி நீதியின் சூரியனாக இயேசு கிறிஸ்துவின் காஸ்பிள் உதிச்சிட்டே இருக்குது. அது கண்டிப்பாக உதிக்கும். அது எப்படி உதிக்குன்னா, நம்மளுடைய ரெவலேஷன், நம்மளுடைய மனக்கண்கள் திறக்கப்படும் போது இந்த இருளிலிருந்து நம்ம அதை ஒளியை பார்ப்போம், நான் இதோட ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நான் வர சப்ஜெக்டில் இன்னும் வரும்போது நம்ம பேச வேண்டியது இருக்குது. மோர் கிரைஸ்ட் லைக் காடு, கிரைஸ்ட் லைக் வேர்டு, இதெல்லாம் பேச வேண்டியது இருக்குது. அப்புறமா வந்துட்டு பீனல் சப்ஸ்டியூஷன் இல்லைன்னா என்னென்ன அட்டான்மெண்ட் இருக்குது, வேறு என்ன அட்டான்மெண்ட் இருக்குது, அதெல்லாம் உள்ளே போய் ஒரு ரவுண்ட் அடிக்க வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் ஓகே, அப்போ அட்டான்மெண்ட்னா என்னது, ஹூ சாக்ரிஃபைஸ் டு ஹூம் அப்படின்ற கொஸ்டின் இருக்குது. அப்போ பிதாக்கு பலி தேவைப்படலையா, தேவையில்லை அப்படின்னா அப்போ யாருக்கு பலி தேவைப்பட்டுச்சு, இதெல்லாம் நம்ம பேச வேண்டியது இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் நம்ம பேசுவோம். நான் ஏன் பொறுமையாக பேசுகிறேன்னா, இதெல்லாம் ஹெவி வெயிட் சப்ஜெக்ட். எனக்கே 2 வருஷம் ஆச்சு. கொஞ்சம் பொறுமையாக தான் என்னால் டைஜஸ்ட் பண்ண முடிஞ்சுது. ஆனால் எனக்கே 2 வருஷம் தேவை
தேவைப்பட்டுச்சு. அதனால் உங்களுக்கு தேவைப்படணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் குயிக்காகவும் இது பண்ணலாம். இருந்தாலும் வந்துட்டு நிறைய மேட்டர் ஹெவி கண்டென்ட் பேசுறதுனால பொறுமையாக தான் நான் பேசலான் இருக்கேன். சின்ன சின்ன கண்டென்ட்டை தான் எடுத்து ஹைலைட் பண்ணி ஏன்னா வந்துட்டு மனது வந்து புதிதாகிறது வந்துட்டு அப்படியே படிச்சுலாம் புதிதாகாது. ஏன்னா நம்ம பல இடத்துல பல சிக்கலில் மாட்டியிருக்கோம். நம்ம மனசு பல கேள்விகள் வந்துட்டு நம்ம ஓன் மைண்டே நம்மளுக்கு வந்து செக் வச்சுக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் தாண்டி ஒரு நாள் பிதாவை ஆடா பாவமே இந்த பிதாவையாடா நம்ம இப்படி நினைச்சோம் அப்படின்னு நினைக்கிற ஒரு நாள் வரும். புரியுதுங்களா? இந்த பிதாவையா நம்ம அந்த ரேஞ்சில் வச்சிருந்தோம். நம்ம ஒரு மனசுல ஒரு பிதா வச்சிருந்தோமே, அவ்வளோ பயங்கரமா கொடூரமானவர் வச்சிருந்தோம், இவரையா வச்சிருந்தோம் அப்படின்ற ஒரு நாள் நம்ம கண்கள் பார்க்கும். அதுக்கான ஜேர்னியில் போயிட்டு இருக்கோம். ஓகேங்களா?